ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு நம்ம வந்து 19/6/2026 சாக்கார முரளி பார்க்க போறோம் இல்லையா? ஸோ அது பார்க்கலாம் சிஸ்டர். அது படிங்க. இனிமையான குழந்தைகளே, சிவபாபா உங்களுடைய மலர்களை ஏற்பதில்லை. ஏனென்றால் அவர் பூஜைக்குரியராகவோ அல்லது பூஜாரியாகவோ மாறுவதில்லை. நீங்கள் கூட சங்கம யுகத்தில் மலர் மாலைகளை அணிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஸோ இது வந்து உள்ள போனாதான் நமக்கு புரியும். ஏன் மலர்களை ஏற்பதில்லைன்றாரு. ஆக்சுவலா நம்ம இப்ப பூஜை பண்றது கிடையாது. அதுதான் அப்படி சொல்றாரு. நம்ம பூஜை அதுதான். பண்றது இல்ல. பக்தர்கள் தானே பூ போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆ, நம்ம வந்து நினைச்சா ஓ, போதும். சரி சரி. இப்ப பக்தர்களின் மலர்களை ஏத்துக்கிறாரு, நம்மளதை ஏத்துக்கலன்னு சொல்ல வர்றாரா? ஆமா, எல்லா உறவுலையும் நம்ம அவரை நினைக்கணுமே தவிர, நம்ம பூ போட்டு பூஜை பண்ண வேண்டியது பூஜை அவசியம் இல்ல. பண்றது இல்ல. சூப்பர் சூப்பர். என்னன்னு அவரு பூஜைக்குரியவராக பூஜாரியாக மாறுறது கிடையாது. எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கார். அதனால சங்கம் யுகத்துல மலர் மாலைகளை அணிந்து கொள்ள வேண்டியதில்லை அப்படிங்கிறார். அது சத்தியம். ஏன்னா மலர்னாலே வந்து தூய்மையானவர்களுக்கு அர்ப்பணிக்கிறது. நாம வந்து இன்னும் தூய்மை ஆகல, ஆகிட்டே இருக்கிறோம். அப்ப சத்தியுகத்துல தான் அந்த மலர் அணிந்து கொள்ள தகுதி பெற்றவராக ம், ஆகிறோம். ம். சூப்பர் சிஸ்டர். கேள்வி. எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக யார் மாறுகிறார்கள்? பதில்: இப்போது தாய் தந்தையின் இதய சிம்மாசனத்தை வெற்றி அடைபவர்களே எதிர்கால சிம்மாசனத்தில் அமரக்கூடிய ஆவார். குழந்தைகள் தாய் தந்தையின் மீது வெற்றி அடைவது அதிசயமாக இருக்கிறது. முயற்சி செய்து தாய் தந்தையை விட முன்னேறி செல்கிறார்கள். ஸோ அம்மா பாபா இதே சிம்மாசனத்துல உட்கார்றவங்க தான் எதிர்காலத்துல ராஜ சிம்மாசனத்துல உட்கார முடியும். ஸோ தாய் தந்தையை விட குழந்தைங்க முன்னேறி போறாங்க அப்படின்னு பாபா சொல்றார். அது அதிசயமா இருக்குது. ஞானத்துல அதுலலாம் ரொம்ப பக்காவா போறதை பார்க்கும்போது அதிசயமா இருக்குதுன்ட்டு பாபாவே ஆச்சரியப்படுறாரு. கடைசியில மாமா பாபா தான் ஃபர்ஸ்ட் வராங்க. ஆச்சரியப்பட்டாலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வராங்க. சரி. ஓகே சிஸ்டர். பாடல் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாங்க பிரபுவேன்னு நம்ம கூப்பிட்டோம். அவரும் வந்துட்டாரு. ஓம் சாந்தி. அது படிங்க சிஸ்டர். இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இந்த பாடலினால் சர்வ வியாபி என்ற ஞானம் போய்விடுகிறது. நினைக்கிறார்கள் இப்பொழுது பாரதம் மிகவும் துக்கத்தில் இருக்கிறது. நாடகத்தின்படி இந்த பாடல்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தினர் அறியவில்லை. அழுக்கானவர்களை இது வந்து தூய்மையாக மாற்றும். ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாங்க அப்படின்னாலே அவர் இங்க இல்லைன்னு அர்த்தம். பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னு அவங்க சொல்லுவாங்க. அதோடைய அர்த்தமே இங்க இல்லைன்னு தான் அர்த்தம். இப்ப எங்கும் நிறைந்தவர் சொல்ல முடியாது. ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாரதம் அப்ப பாருங்களேன், நம்ம சொன்னா கூட துக்கத்தை கடவுள் கிட்ட வந்து சொல்றாங்க. அவர் கேட்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆனா பைபிள்ல ஒரு சில இடங்கள்ல அது இருக்குது. அவரால கேட்க முடியாதுன்றது. ஆனா அவங்க அத கவனிக்கிறது கிடையாது. இப்ப பாரதம் வந்து ஆஹ் துக்கத்துல இருக்குது. ஸோ அதனால நாடகத்தின்படி இந்த பாடலும் உருவாகி இருக்குது. அது படிங்க சிஸ்டர். உலகத்தினர் அறியவில்லை. அழுக்கானவர்களை தூய்மையாக மாற்றுவதற்கு அல்லது துக்கத்தில் இருப்பவர்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகம் கொடுப்பதற்கு பாபா வந்திருக்கிறார். அதே தந்தை வந்துவிட்டார் என குழந்தைகள் அறிந்து கொண்டீர்கள். குழந்தைகளுக்கு அறிமுகம் கிடைத்திருக்கிறது. நான் சாதாரண உடலில் பிரவேசமாகி முழு சிருஷ்டிக்கும் முதல் இடைக்கடை ரகசியத்தை கூறுகிறேன் என பாபாவே தெரிவிக்கிறார். சிருஷ்டி ஒன்றுதான் புதியதாகவும் மற்றும் பழையதாகவும் மாறுகிறது. குழந்தை பருவத்தில் உடல் புதியதாகவும் ஸோ அழுக்கானவர்களை தூய்மையா மாத்துறதுக்கு தூய்மையா மாத்துறது தான் துக்கத்துல இருந்து விடுவிக்கிறது.
இல்லையா? தூய்மை ஆயிட்டாலே அவங்களுக்கு சுகம் கிடைச்சிடும். அதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். அவங்கள தூய்மையாக்குறதுக்கு. அதே தந்தை முந்தைய கல்பத்துல நம்மள தூய்மையாக்கி உலக ராஜ்யத்தை கொடுத்த அதே தந்தை இப்ப வந்துட்டாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய அறிமுகமும் நமக்கு கிடைச்சிருக்குது. பாபா சொல்றாரு, நான் சாதாரண உடம்புல பிரவேசம் ஆகுறேன். ம். ஆகி முழு சிருஷ்டிக்கான முதலிடை கடை ரகசியத்தை சொல்றேன். சாதாரண உடம்புல வந்து சொல்றேன். ஸோ இதுதான் பாபாவுடைய ஸ்பெஷாலிட்டி. அவர் வர்றதெல்லாம் எல்லாமே ரொம்ப சாதாரணமானது. ஏழை குடும்பத்துல ஏழை பங்காளன் இப்படிதான் இருக்கிறார். ஆ. சிருஷ்டி வந்து ஒண்ணுதான். அதுவே புதுசாவும் மாறுது. அதுவே பழசாவும் மாறுது. புதுசா மாறும்போது சொர்க்கம், பழசா மாறும்போது நரகம். இது யாருக்குமே தெரியறது கிடையாது. ஸோ அது படிங்க சிஸ்டர். குழந்தை பருவத்தில் உடல் புதியதாகவும் பிறகு பழையதாகவும் மாறுவது போன்றுதான். அதே போன்றுதான் உலகம் ஒன்றுதான். புதியதிலிருந்து இப்போது பழையதாகிறது. புதியதாக எப்போது இருந்தது? இதை யாரும் சொல்ல முடியாது. தந்தை வந்து புரிய வைக்கிறார். குழந்தைகளே, புதிய உலகமாக இருந்தபோது பாரதம் புதியதாக இருந்தது. சத்தியுகம் என்று கூறப்பட்டது. அதே பாரதம் இப்போது பழையதாகி ஆகிவிட்டது. இதற்கு மிகப் பழைய உலகம் என்று கூறப்படுகிறது. புதியதிலிருந்து பழையதாகிவிட்டது. பிறகு அதை நாம் நிச்சயம் புதியதாக மாற்ற வேண்டும். புதிய உலகத்தை குழந்தைகள் சாட்சாத்காரம் செய்திருக்கின்றனர். சரி, அந்த புது உலகத்தின் அதிபதியாக யார் இருந்தனர்? நிச்சயமாக இந்த லட்சுமி நாராயணன் தான் இருந்தனர். ஆதி சனாதன தேவி தேவதைகள் இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்தனர். இந்த தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது நிரந்தரமாக இதை நினைவுங்கள் என்று பாபா கூறுகிறார். அப்பா பரந்தாமத்திலிருந்து நம்மை படிக்க வைக்க வருகிறார். ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக வருகின்றார். எல்லா புகழும் அவர் ஒருவருக்கே. இவருடைய புகழ் எதுவும் இல்லை. இச்சமயம் அனைவரும் கீழான புத்தி உடையவராக இருக்கின்றனர். எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே நான் வருகிறேன். எனவேதான் பாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. சர்வ வியாபி என்ற ஞானம் பறந்து போகிறது. ஓகே சிஸ்டர். ஒருவருக்கு இது ஸோ பாபா வந்து சாதாரண உடல்ல வந்து எல்லா ரகசியத்தையும் புரிய வைக்கிறாரு. எப்படி குழந்தையா பிறக்கும்போது புது உடம்பு. பிறகு அது பழசாயிடுது. அந்த மாதிரி தான் இந்த சிருஷ்டியும் ஒரே சிருஷ்டி தான். புதியதுல இருந்து இப்ப பழசாயிடுச்சு. ஆனா புதுசா எப்ப இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. சொல்ல முடியாது. பாபா வந்து புரிய வைக்கிறார். குழந்தைகளே, புது உலகமாக இருந்த பொழுது இந்த பாரதமும் புதுசா இருந்துச்சு. அதைத்தான் சத்யுகம்னு சொன்னோம். அதே பாரதம் இப்ப பழசாயிடுச்சு. கலியுகம்னு சொல்றோம். மிக பழைய உலகமாக ஆயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு பழசாகுதோ அந்த அளவுக்கு மோசமாகும். அத பாபாவை தவிர யாரும் புதுசா மாத்த முடியாது. ஸோ புதுசுல இருந்து பழசாயிடுச்சு. இப்ப கண்டிப்பா புதுசா மாத்தணும். ஸோ அந்த புது உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சாட்சாத்காரம் பாபா காட்டி இருக்கிறார். ஸோ எப்படி இருக்கும் அவங்களுக்கு இல்லையா? 5000 வருஷம் முன்னாடி இருந்த உலகத்தை பாக்குறாங்கன்னா. சரி, அந்த புது உலகத்துடைய அதிபதி யார் தெரியுமா? இந்த லக்ஷ்மி நாராயணன். இதே மம்மா பாபா வேற உடல் எடுத்து அதிபதியா இருக்கிறாங்க. ஆதி சனாதன தேவி தேவதைகள் தான் அந்த உலகத்தின் அதிபதியாக இருந்தாங்க. ஸோ இப்ப இதை புரிய வைக்கிறாரு. நிரந்தரமாக இதை நினைவு செய்யுங்க. ஒண்ணு புது உலகமா இருந்ததுன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதிபதியா நாம தான் இருந்தோன்றத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு, அப்படி அதிபதி ஆக்குறதுக்காக நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்காக, ராஜயோகத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக சுயம் பகவானே வராரு. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல, என்னை மாத்துறதுக்காகவே வந்திருக்கிறார். இல்ல, இது வந்து ஹோம் டியூஷன் மாதிரி வீட்டுக்கே வந்து சொல்லிக் கொடுக்கிறார்.
அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளோ கஷ்டப்படுறாரே பாபா, நாம இன்னும் மாறாம இருக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்குவோம். அதனால தான் எல்லா புகழும் அந்த ஒருவருக்குத்தான். பிரம்மாவுக்கு எதுவும் கிடையாது. எல்லாருமே கீழான புத்தி உடையவர்களா இருக்கிறனால யாருக்கும் எதுவும் புரியல. பாபாவே வந்து புரிய வச்சாதான் உண்டு. அதனால தான் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாங்கன்னு பாட்டு. அப்ப சர்வ வியாபின்ற அந்த ஞானம் போயிடுது. அது படிங்க சிஸ்டர். ஒவ்வொருவருக்கும் தனக்கென்று நடிப்பு இருக்கிறது. அப்பா தேக உணர்வை விட்டு நீங்கள் ஆத்ம உணர்வடையுங்கள். மேலும் உடல் மூலமாக பாடத்தை கடைபிடியுங்கள் என அடிக்கடி கூறுகின்றார். போகும்போதும் வரும்போதும் இந்த பாபாவை பார்க்கிறீர்கள். ஆனால் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். அனைத்தையும் சிவபாபா தான் செய்கிறார் என நினையுங்கள். பிரம்மா கிடையாது. இவருடைய ரூபம்தான் இந்த கண்களில் தெரிகிறது. உங்களுடைய புத்தி சிவபாபாவின் பக்கம் இருக்க வேண்டும். சிவபாபா இல்லை என்றால் இவருடைய ஆத்மா இவருடைய உடலுக்கு எந்த வேலையும் இல்லை. இவருக்குள் சிவபாபா இருக்கின்றார் என்று எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள். இவர் மூலமாக படிக்க வைக்கிறார். அவர் இவர் மூலமாக படிக்க வைக்கிறார். இவர் உங்களுடைய டீச்சர் கிடையாது. சுப்ரீம் டீச்சர் அவர் ஆவார். அவரைத்தான் நினைக்க வேண்டும். ஒருபோதும் உடலை நினைக்க கூடாது. புத்தியோகம் பாபாவுடன் இருக்க வேண்டும். மீண்டும் வந்து ஞான யோகத்தை கற்பியுங்கள் என குழந்தைகள் நினைக்கிறார்கள். பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் ராஜயோகம் கற்றுத்தர முடியாது. அவரே அமர்ந்து கீதா ஞானத்தை கூறுகின்றார். பிறகு இந்த ஞானம் மறைந்து போகும் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. பாபா சொல்றது வந்து நிரந்தரமாக பாபாவே வந்து நமக்கு ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் தனக்கு நடிப்பு இருக்கிற மாதிரி பாபாவுக்கும் அவருக்கு நடிப்பு இருக்குது. ஸோ பாபா நம்ம கிட்ட சொல்றது எல்லாமே தேக உணர்வை விட்டுடுங்க, ஆத்ம உணர்வு அடையுங்கள். அதுலதான் எல்லா முயற்சியும் இருக்குது. ஏன்னா ஆத்மான்ற உணர்வு வந்துட்டாலே தானாவே ஆத்மாவுடைய அப்பா நினைவு வந்துடும். அப்பா நினைவு வந்துட்டா தானா ஆஸ்தி நினைவும் வந்துடும். இப்ப நான் ஆத்மான்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா தூய்மை ஆகிட்டு இருக்கிறேன், சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், அதுக்கு தடையா இருக்கிற எந்த தேகதாரியும் நினைக்க கூடாது அப்படிங்கறத ஞாபகம் இருக்கணும். ஸோ உடல் மூலமாக இந்த பாடத்தை தாரணை பண்ணுங்கன்னு பாபா அடிக்கடி சொல்றார். போகும்போதும் வரும்போதும் நீங்க பிரம்மா பாபாவை தான் பாக்குறீங்க, ஏன்னா அவர் தான் கண்ணுக்கு தெரியுறாரு. ஆனா பிரம்மா பாபாவை நான் பார்க்கல, சிவபாபாவை நினைக்கிறேன். அதாவது உள்ள இருக்கிற சிவபாபா தான் உங்களுக்கு தெரியணும், அவரை தான் நினைவு செய்யணும். அதனால்தான் கோயில்ல அவ்வளவு அழகான சிலை இருந்தாலும் இருட்டா ஒரு தீபம் மட்டும் வைக்கிறாங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு அந்த தீபம் மட்டும்தான் தெரியணும், அது நாராயணனாவே இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லாத்தையுமே சிவபாபா தான் செய்யறாருன்னு நினைங்க, பிரம்மா கிடையாது. ஆனா பிரம்மாவுடைய ரூபம் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா உங்களுடைய புத்திக்கு சிவபாபா தான் தெரியணும். ஏன்னா சிவபாபா இல்லைன்னா இவருடைய உடம்புக்கு எந்த வேலையும் கிடையாது. இவருடைய ஆத்மாவுக்கோ உடம்புக்கோ எந்த வேலையும் கிடையாது, பிரம்மாவுடைய ஆத்மாவுக்கோ உடம்புக்கோ. அதனாலதான் எப்பவுமே இவருக்குள்ள சிவபாபா இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. எப்ப வேணாலும் வருவார் பிரம்மா உடம்புக்குள்ள, முரளி சொல்லதான் வருவார்னு இல்லை. எப்பவுமே சிவபாபா இருக்கிறதாவே நினைங்கன்றார். அப்ப பிரம்மா பாபாவுக்குமே தெரியாது எப்ப சிவபாபா உள்ள இருக்கிறாருன்ட்டு. அப்ப எவ்வளோ அதுதான் லிஃப்ட் அவருக்கு. பயம் இருக்கும்ல, கூடவே இருக்கிறாரு அப்படின்னா. அப்படியே நம்மளையுமே நினைக்க சொல்றாரு. ஏன்னா அவர் நம்ம உடம்புக்குள்ளேயும் அவரால் வர முடியும் இல்லையா? ஞானம் சொல்லும் போது வரன்னு தானே சொல்றாரு.
இவரு மூலமாக அவர் படிக்க வைக்கிறார் சிவபாபா. அதனால உங்களுடைய டீச்சர் சிவபாபா தானே தவிர பிரம்மா பாபா கிடையாது. சுப்ரீம் டீச்சர் சிவபாபா. அதனால அவரைத்தான் நினைக்கணும். ஒருபோதும் இந்த உடலை நினைக்க கூடாது. பக்தர்கள் கூட பாருங்க, யாராவது போய் நந்தியா நினைக்கிறாங்க. நந்தி காதுல போய் சொன்னா கூட சிவபாபா கேட்கிறாருன்ற உணர்வுல தானே சொல்றாங்க, இல்லையா? ம். பக்தியில கூட இதோடைய நினைவு நல்லா இருக்குது. அதனால புத்தி அப்ப வந்து அவங்களுக்கு ஆமா. அப்ப இருக்கிறவங்களுக்கு தான் பாபா இவ்வளவு கஷ்டப்பட்டு புரிய வைக்கிறாரு. அவரு வேற, நான் வேற. நான் பேசுறேன்னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு. நமக்கு கண்டிப்பா. நல்லாவே தெரியுது பேசுறது. நம்ம ம். அவ்வளோ ட்ரை பண்ண கஷ்டப்படவே வேண்டாம். ஈஸியா தெரியுது நமக்கு சிவபாபா பேசுறாருன்னு. கண்டிப்பா. ஏன்னா நம்ம பிரம்மா உருவத்த பார்க்கல. அதனால கடைசில வர்றவங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. நானுமே யோசிப்பேன், லேட்டா வந்தது உண்மையிலே ரொம்ப லிஃப்ட். ஏன்னா அந்த சந்தேகமே வராது. ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு வரும், நிறைய சாமியார் இருக்கிறாங்க, இவரும் ஒரு சாமியாரோன்னு தோணும். ம். படாத பாடுபட்டு இருக்கிறாரு பாபா, அதை புரிய வைக்கிறதுக்கு, இல்லையா? சோ அதனால ஒருபோதும் உடம்ப நினைக்க கூடாது. உடலற்ற சிவபாபாவோட தான் புத்தி யோகம் இணைஞ்சு இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க வந்து மீண்டும் வந்து ஞான யோகத்தை கற்பியுங்கள் தானே நினைக்கிறாங்க. ஏன்னா ஆஹ், கிருஷ்ணருடைய என்ன அவதாரம்? கல்கி அவதாரம். அது வரணும்னா கிருஷ்ணர்னாலே அங்க கீதை தானே. அப்ப அவர் வரணும்னு ம். எதிர்பார்க்கறதுடைய காரணம் என்னன்னா, கீதை சொல்லணுன்றதுக்காக. சோ அதான் பாபா சொல்றாரு, பரமபிதா பரமாத்மாவை தவிர யாருமே ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கவே முடியாது. அவரே உட்கார்ந்து இந்த கீதா ஞானத்தை இப்ப உங்களுக்கு சொல்றாரு. பிறகு இந்த ஞானம் மறைஞ்சு போயிடும். ஏன்னா அது தேவையும் கிடையாது. சத்தியுகத்துல தேவை கிடையாது. சில இடத்துல வந்து அந்த பில்லு போடுறாங்கன்னா, அந்த பில்ல போய் அவங்க கிட்ட கொடுத்து பொருள் வாங்கணும். அந்த பொருள் வாங்குனோனே அந்த பில்ல கிழிச்சு போட்டுருவாங்க. அது தேவை கிடையாது. அதுக்கப்புறம். அதே மாரி தான் பாபா அழிச்சிடுறாரு. எதுவுமே ஞாபகம் இருக்காது அங்க. ஏன்னா தேவை கிடையாது. கடவுளே வந்தா தான் மீண்டும் அந்த ஞானம். ஆனா அவர் வரும்போது கோடியில சிலர் தான் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு இருக்குதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். நாம வந்து வாயில இருந்து லிங்கம் எடுத்தத பார்த்து மயங்கல, எந்த அதிசயத்த பார்த்தும் மயங்கல. ஞானத்த மட்டும் கேட்டு பாபா கிட்ட வந்திருக்கிறோம். வேற யார் அப்படி இருக்கிறா? இல்லையா? செம. அதுலயும் மற்ற மதத்துல இருந்து பாபா குழந்தையானவங்க இன்னுமே சூப்பர். அது இன்னும் ம். செம சூப்பர், இல்லையா? ஏன்னா மதத்துடைய பற்றுன்னு ஒண்ணு இருக்கும். அதையும் தூக்கி கடாசிட்டு வராங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். பெரிய விஷயம். சோ இந்த ஞானம் பிறகு மறைஞ்சு போயிடும். இப்ப ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது. இந்த ஞானத்தின் மூலமாக. சத்கதி கிடைச்சிடுது இப்பவே. இதன் மூலமாக அதாவது நமக்கு இந்த ஞானத்தை பாபா கொடுக்கறதே எதுக்குன்னா, கெட்ட நிலையில இருந்து நல்ல நிலை அடையறதுக்கு தான். இப்ப கெட்ட நிலையில இருக்கிறோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம். அனைத்தையும் அடையிறோம், இல்லையா? ஹரிச்சந்திரன் எப்படி எல்லாத்தையும் இழந்தாரோ, ராமர் எப்படி எல்லாத்தையும் இழந்தாரோ, அந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டோம். இப்ப மீண்டும் அனைத்தையும் அடைய போறோம். அதுக்கு இந்த ஞானத்தை விட்டா வேற வழி கிடையாது. அதனாலதான் இது பேர் சத்கதி, சத்தியமான வழி. மற்ற எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். அதன் மூலம் எந்த நன்மையும் கிடையாது யாருக்குமே. மனிதர்கள் வந்து ஜபம், அதாவது சொல்லுவாங்க, மழை பெய்ய வைக்கிறதுக்காக தவம் பண்றாங்க, ஜபம் பண்றாங்க. அவங்களுக்கே எந்த நன்மையும் அதனால பண்ணிக்க முடியாது. வேணா ஞான மழை பொழியறதுக்கு கடவுளே வான்னு வேணா கூப்பிடுற மாதிரி வச்சுக்கலாம். மனிதர்கள் ஜபம், தவம், தானம், புண்ணியம் இதெல்லாம் பக்தியில பண்றாங்க. ஆனா அதன் மூலமாக யாரும் என்னை அடைய முடியாது. இது கீதையிலே இருக்குது. அது அந்த கீதையும் சேர்த்துதான் இது. ஆத்மாவின் சிறகுகள் துண்டிக்கப்பட்டு இருக்குது.
தூய்மை ஆனாதான் அந்த சிறகு முளைச்சு பாபாட்ட போக முடியும். ம், எல்லாரும் அது படிங்க சிஸ்டர். ம். கல்புத்தி ஆகிவிட்டனர். கல்லில் இருந்து மீண்டும் தங்கமாக மாற்ற நான் வரவேண்டியிருக்கிறது. இப்போது எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள்? கடுகுகளைப் போன்று உலகமே நிறைந்திருக்கிறது. இப்போது அனைத்தும் அழியப் போகிறது என பாபா கூறுகிறார். சத்தியுகத்தில் இவ்வளவு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். புது உலகில் வைபவங்கள் நிறைய இருக்கிறது. மனிதர்கள் குறைவாக இருப்பார்கள். இங்கே இவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு கூட கிடைப்பதில்லை. பழைய தரிசு நிலமாக இருக்கிறது. பிறகு புதியதாக மாறும். அங்கே அனைத்தும் புதியதாக இருக்கும். சொர்க்கம், ஹெவன், தேவதைகளின் புதிய உலகம் என பெயர். எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. பழையதை இடித்துவிட்டு புதியதில் அமர மனம் விரும்புகிறது அல்லவா? இப்போது புதிய உலகம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான விஷயமாகும். இதில் பழைய உடலுக்கு எந்த மதிப்பும் இல்லை. சிவபாபாவிற்கு எந்த உடலும் இல்லை. உடலற்ற சிவபாபாவுக்கு தான் மதிப்பே. உடம்புக்கே அதாவது ஆமா, கிருஷ்ணர் உட்பட யாரையுமே நம்ம இப்ப நினைக்கிறது கிடையாது. அதுலயும் இப்ப இருக்கிறது தமோ பிரதான உடம்பு. இதுல எந்த விதமான மதிப்பும் கிடையாது. ஸோ பாபா சொல்றாங்க, எல்லா ஆத்மாவுடைய சிறகு துண்டிக்கப்பட்டுடுச்சு, பறக்க முடியாது. ஏன்னா கல்புத்தியுடையவர் ஆகிட்டாங்க. இப்ப கல்லுல இருந்து மீண்டும் தங்கமாக உங்களை மாத்துறதுக்காக நான் வர வேண்டியிருக்கு. ஆனா ஒரு காலத்துல தங்கமா தான் இருந்தீங்க நீங்க. இப்பதான் கல்லாகிட்டீங்க. இப்ப பாருங்க எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க. அதாவது மேல இருந்து பார்த்தா கடுகு மாதிரி எல்லாம் கொச்ச 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 கொச்சன்னு நிரம்பி இருக்குதாம். இல்ல கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து சேட்டலைட் வியூ பார்த்தா அந்த பில்டிங்கே கொச்ச 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 கொச்சன்னு இருக்குது. ஆனா இப்ப எல்லாமே அழிய போகுதுன்னு பாபா சொல்றாரு. ஏன்னா சத்தியுகத்துல இவ்வளவு மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. இது பழைய உடம்பும் கூட, இது தேவையும் கிடையாது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க கொஞ்சோண்டு பேர் வருவாங்க. புது உலகத்துல தினம் தினம் தீபாவளி தான். அவ்வளோ விசேஷங்கள் தினம் தினம் அதோடைய நினைவு தான் பாருங்க. பக்தி மார்க்கத்துல திங்கட்கிழமை இந்த சாமிக்கு விரதம், செவ்வாய்க்கிழமை இந்த சாமிக்கு விரதம், இவ்வளோ இது இருக்கிறது காரணம்னா அவ்வளோ ஜாலியா அங்க இருந்திருக்கிறோம். அங்க அந்த சுகத்தை இப்ப விரதம் இருந்ததுனால அடைஞ்சிருக்கிறோம். மனிதர்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க இல்லையா? அந்த பற்றாக்குறைன்ற விஷயமே கிடையாது. எல்லாமே அளவுக்கு அதிகமா இருக்கும். இங்க எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்க. சாப்பிடுறதுக்கு கூட எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? கவர்மெண்ட்டே ரேஷன் கார்டெல்லாம் கேன்சல் பண்ணிச்சு. இந்த கார்டுக்கெல்லாம் இந்த சாப்பாடு அரிசி கிடையாது, மண்ணெண்ணெய் கிடையாதுன்னு கட் பண்ணிச்சு. ஏன்னா தட்டுப்பாடு ஆயிடுச்சு. ஏன்னா பூமியே பழைய தரிசு நிலமா மாறிடுச்சு. ஒன்றும் எதை போட்டாலும் முளைக்க மாட்டேங்குது. அதனால்தான் விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, தற்கொலை பண்றாங்க. ஏன்னா அதுக்கு சத்து இல்லை. அதனால்தான் செயற்கை உரத்துக்கு மாறுறாங்க. ஆனா பிறகு இது எல்லாமே புத்தம் புதியதாக மாறப்போகுது. ஸோ இது கற்பனை கெட்டாத விஷயம் மனிதர்களுக்கு இல்லையா? மீண்டும் பழைய மாதிரி அந்த மும்மாறி பொழிந்ததுன்னா சொல்றாங்களே, அந்த மாதிரி ஆக போகுது. அதைத்தான் சொர்க்கம், தேவதைகளின் புதிய உலகம், ஹெவன் அப்படிலாம் சொல்றோம். பாருங்க அந்த வார்த்தையே எவ்வளவு இனிமையா இருக்குது. சொர்க்கன்ற வார்த்தையே. பழையதை இடிச்சிட்டு புதியதுல உட்கார்றதுக்கு மனம் விரும்புது. அது ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா? புத்தம் புது வானம் வேண்டும், புத்தம் புது பூமி வேண்டும். ஸோ அது அந்த ஆசை இருக்கிறதுனால தானே அதை எழுதி இருக்கிறாங்க. அப்படி வரப்போகுது. ஸோ இப்ப நமக்கு கொடுக்குற ஞானம் எல்லாமே அந்த புது உலகத்துக்கு, சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி, பாதை. ஸோ அதனால இந்த பழைய உடலுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அதனால மதிப்பற்ற உடலை ஏன் பார்க்குறீங்க? ஏன் நினைக்கிறீங்க? பாருங்க சிவபாபாவுக்கு எந்த உடம்பும் கிடையாது. உடலற்றவருக்கு தான் மதிப்பு இல்லையா? சத்தியுகத்துல உடல் இருக்கும், ஆனா உடல் உணர்வு இருக்காது. அவங்களுக்கு மதிப்பு.
சூக்ஷ்ம லோகத்துல ஸ்தூல உடலே இருக்காது. அதனால அவங்களுக்கு மதிப்பு. பரந்தாமத்துல இருக்கிறவருக்கு உடம்பே இருக்காது. அதனால தான் அதிக மதிப்பு. மொத்தத்துல இந்த உடம்பு வர வர மதிப்பு குறைஞ்சுகிட்டே வருது. அந்த உடலின் அது இந்த மண்ணால ம். மண்ணுக்கு மதிப்பு இல்ல. அதனால அது கரெக்ட், உடம்புக்கும் மதிப்பு இல்லாம. கரெக்ட். உடலின் உணர்வுடையவர்களாகும்போது நம்ம மதிப்பை நாமே இழக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது சூப்பர் பாயிண்ட் இல்ல. தேக உணர்வுடைய உச்சம் தான் காமம். அப்ப அந்த பாலியல் குற்றத்துல ஈடுபடுறாரு ஒரு பிரபலம்னா டக்குன்னு அவங்க மதிப்பு போயிடுது பாருங்க. இல்லையா? ம். சூப்பர். அதனால தான் பாபா தேக உணர்வை விடுங்க, விடுங்க அப்படின்னு சொல்றார். படிங்க சிஸ்டர். பாபாவிற்கு மாலை போடலாம் என குழந்தைகள் கூறுகிறார்கள். ஆனால் இவருக்கு மாலை அணிவித்தால் உங்களுடைய புத்தியின் தொடர்பு இவர் மீது போகும். மாலையின் அவசியம் இல்லை என சிவபாபா கூறுகிறார். நீங்கள் தான் பூஜைக்குரியவராக மாறுகிறீர்கள். பூஜாரியாகவும் நீங்கள் தான் மாறுகிறீர்கள். தாங்களே பூஜைக்குரியவர், தாங்களே பூஜாரி. எனவே தங்களின் சித்திரத்தையே, சிலையையே பூஜை செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். நான் பூஜைக்குரியவராக மாறுவதில்லை. எப்போதுமே பூஜைக்குரியவர். மலர்களின் அவசியமும் இல்லை என பாபா கூறுகிறார். நான் எதற்காக இதை அணிந்து கொள்ள வேண்டும்? ஆகவே ஒருபோதும் மாலை போன்ற வகைகளை எடுத்துக் கொள்வதில்லை. நீங்கள் பூஜைக்கு உரியவராக மாறுகிறீர்கள். பிறகு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு மலர்களை அணிந்து கொள்ளுங்கள். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் அன்பான கீழ்ப்படிந்த தந்தையாக, ஆசிரியராக, வேலைக்காரனாக இருக்கிறேன். பெரிய பெரிய ராயலான மனிதர்கள் எழுதும்போது கீழே கையெழுத்திடும் போது மின்டோ, கர்சன் என கையெழுத்திடுகிறார்கள். தன்னை ஒருபோதும் லார்ட் என எழுதவில்லை. இங்கேயோ ஸ்ரீ லட்சுமி நாராயணன், ஸ்ரீ இன்னார் ஒரேடியாக ஸ்ரீ என்ற வார்த்தை போட்டு விடுகிறார்கள். இப்போது இந்த உடலை நினைக்காதீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தந்தையை நினையுங்கள். இந்த ஓகே பழைய சிஸ்டர். இருங்க உலகத்தில் பார்ப்போம். ஸோ பாபா இப்பதான் தெரியுது. ஏன் மாலை போட வேண்டாம். அதாவது மாலை போடலான்ட்டு குழந்தைங்க நினைக்கிறாங்க. ஏன்னா கடவுளே பிரம்மா வந்திருக்கிறாரு இல்லையா? அதுக்கு பாபா சொல்றாரு, இவருக்கு நீங்க மாலை போட்டீங்கன்னா புத்தி இவர்கிட்ட இல்ல போகும். ஏன்னா அவருக்கு எப்படி மாலை போட முடியும்? அதனால அவசியம் கிடையாது. ஆ, பூஜைக்குரியவராகவும் பூஜாரியாகவும் நீங்க தான் மாறுறீங்க. மற்றபடி சிவபாபா எப்பவுமே பூஜைக்குரியவர் தான். அதனால தான் உங்களுடைய சித்திரத்தை பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பாபா கேட்கிறார், நான் எதுக்காக மாலை அணிஞ்சுக்கணும்? கடவுளே கேட்கிறார். சரி, இது பிரம்மா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேர் சேர்ந்து தானே சொல்றாங்க. அதனால நான் எதற்காக இதை அணிஞ்சிக்கணும்? ஸோ அதனால ஒருபோதும் மாலை போன்றவைகளை எடுத்துக்கொள்வதில்லை. நீங்க தான் பூஜைக்குரியவராக மாறுறீங்க. அப்ப பூஜைக்குரியவரா ஆன பிறகு நீங்க எவ்வளவு மாலை வேணாலும் அணிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் உங்களுடைய அன்பான கீழ்ப்படிந்த தந்தையாக, டீச்சராக, வேலைக்காரனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஸோ வேலைக்காரன் மாலை போட்டுக்க மாட்டாங்க இல்லையா? எஜமானனுக்கு தான் மாலை போட்டு அழகு பார்ப்பாங்க. அதே தான் பாபாவும் இது இல்லாம பண்றார். உடலே இல்லங்கும் போது மாலை எதுக்கு? மாலை எதுக்கு? எப்ப போடுறது? நம்ம கரெக்ட், லிங்கத்தினால லிங்கம் வச்சதுனால மாலை போடுறோம். இல்லாட்டி அவருக்கு உடல் கிடையாது இல்லையா? நமக்கு ஒரு கிடையாது. பக்தி பாவனையில கரெக்டும், கரெக்ட். முஸ்லிம்கள் மாலை போட முடியாது இல்ல? ம். ஸோ பெரிய பெரிய ராயலான மனிதர்கள்லாம் கையெழுத்து போடும் பொழுது, அதாவது லார்டு மவுண்ட் பேட்டன் இப்படி எல்லாம் பேர் இருக்கும். ஆனா கையெழுத்து போடும்போது லார்டுன்னு போட மாட்டாங்களாம். மின்டோ கர்சன் அது தங்கள் கீழ்ப்படிந்தன்னு அர்த்தம் போல இருக்குது. ஆனா இங்க பாருங்க, சர்வசாதாரணமா ஸ்ரீ லட்சுமி நாராயணன், ஸ்ரீமதி, ஸ்ரீதேவி இப்படி எல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. ஸோ பாபா சொல்றாரு, இந்த உடம்பையே நினைக்காதீங்க. உங்கள ஆத்மான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. தந்தைய மட்டும் நினைவு செய்யுங்க. இல்ல உங்களை நினைத்தாலும் ஆத்மா நினைங்க. அடுத்தது பாபாவை நினைங்க. மற்ற மற்றவங்களை நினைக்கிறதுனால நன்மை கிடையாது. அதனால தந்தையை நினைவு செய்யுங்க. இந்த பழைய உலகத்துல
ஆத்மாவும் அழுக்கா தான் இருக்குது. அது படிங்க சிஸ்டர். உடலும் 2ம் அழுக்காக தான் இருக்கிறது. தங்கம் 9 கேரட் என்றால் நகையும் 9 கேரட் தான். தங்கத்தில் தான் கலப்படம் சேருகிறது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று ஒருபோதும் நினைக்கக் கூடாது. இந்த ஞானம் இப்போது உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அரை கல்பத்திற்கு 21 பிறவிகளுக்கு சொத்தை அடைகிறீர்கள் என்றால் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் குழந்தைகளோ அடிக்கடி மறந்து போகிறீர்கள். சிவபாபா பிரம்மா மூலமாக நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார். பிரம்மாவின் ஆத்மா கூட அவரை நினைக்கிறது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் சூட்சும வதனவாசி ஆவார். அப்பா முதலில் சூட்சும சிருஷ்டியை படைக்கிறார். நிர்வாண தாமம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தாமமா. ஆத்மாக்களின் நிர்வாண தாமம் அனைத்தையும் விட உயர்ந்தது. ஒரு பகவானை அனைத்து பக்தர்களும் நினைக்கிறார்கள். ஆனால் அழுக்காக மாறிவிட்டதால் அப்பாவை மறந்து கல் முள் அனைத்தையும் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன நடக்கிறதோ நாடகத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நமக்கு தெரியும். நாடகத்தில் ஒருமுறை என்ன பதிவாகி விடுகிறதோ, அதாவது ஒரு பறவை பறப்பது போன்று இடையில் பதிவாகிவிட்டால் அந்த நொடி வரும்போது அதே திரும்ப நடக்கும். பட்டம் பறப்பது போன்று பதிவாகிவிட்டால் அது மீண்டும் திரும்ப நடக்கும். இதுவும் நாடகத்தில் ஒவ்வொரு நொடியும் திரும்ப நடக்கிறது. பதிவாகிக் கொண்டே இருக்கிறது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். நடிகர்களாகிய நீங்கள் முழு நாடகத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு நொடியும் நாடகத்தின்படி கடந்து போகிறது. இலை அசைகிற காட்சியும் நாடகத்தில் நடந்தது. ஆனால் ஒவ்வொரு இலையும் பகவானின் கட்டளையால் அசைகிறது என்பது கிடையாது. இல்லை, இது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இதை நன்கு புரிந்து கொள்ள ஓகே, வேண்டும். சூப்பர் சிஸ்டர். தந்தைதான் பாபா சொல்றாங்க, உங்களை ஆத்மான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அப்பாவை மட்டும் நினைக்கணும், எந்த தேகதாரியும் நினைக்க கூடாது. தங்கம் 9 கேரட்னா அதுல செய்யற நகையும் அதே தான் இருக்கும், 9 கேரட் தான் இருக்கும். தங்கத்துல கலப்படம் செய்யறதுன்னா நகையும் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி தங்கம் ஆத்மா, நகை உடம்பு. உடம்பு ஊனமா இருந்தா அங்க ஆத்மாவில கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால ஆத்மால எதுவும் ஒட்டாது அப்படின்னு ஒருபோதும் நீங்க நினைக்க கூடாது. ஆத்மா ஆத்மாதான் விதை, அதற்கேற்ற செடி தானே வரும். அதனால ஆத்மாவை தூய்மையா வச்சுக்கணுன்றதுலதான் ஞாபகம் இருக்கணும் இல்லையா? ஆத்மால எதுவும் ஒட்டாதுன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆத்மாவில எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குதுன்னு தெரிஞ்சா எச்சரிக்கையா இருப்போம். ஏன்னா அதோடைய பலனை அனுபவிக்கணுமே. ஸோ இப்போ மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. பிறகு அரை கல்பத்துக்கு, அதாவது 21 பிறவிக்கு நீங்க ஆஸ்தி அடையிறீங்கன்னா இந்த ஞானத்தினால எவ்வளவு முயற்சி பண்ணணும் இந்த ஞானத்தை தாரணை பண்றதுக்கு, இந்த ஞானத்தை குணமா மாத்திக்கிறதுக்கு. இல்ல 21 பிறவிக்கு தூய்மை நிற்கிற அளவுக்கு தூய்மை ஆகணும். அன்பு நிலைநிறுத்துற அளவுக்கு அன்பு உறுதியாகணும். அமைதி எல்லாமே, பற்றற்ற தன்மை எல்லாமே 21 பிறவிக்கு தாக்கு பிடிக்கணும். இல்லை, நேற்று சொன்னாரு முறையில் தொட்டாச்சிரிங்க மாதிரி ஃபோனு மாயா ஊதுனாலே காணாம போயிடுறீங்க, அந்த நிலையில இருக்கிறீங்க. அப்ப எப்படி 21 பிறவிக்கு தாக்கு பிடிக்க முடியும்? இங்க இருக்கிற சூர்பனகை கிட்டேயே மயங்கனா அங்க உண்மையிலே மகாலட்சுமி இருப்பாங்க. அப்ப எப்படி அங்க நீங்க சலனமாகாம இருப்பீங்க? அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்ப 21 பிறவிக்கான ஆஸ்தியே ஆத்மா உறுதியா ஆகுறதன் மூலமா தான் கிடைக்குதுன்னா உறுதி ஆக்கிக்க எவ்வளவு முயற்சி பண்ணணும். ஆனா குழந்தைங்க அடிக்கடி மறந்துடுறீங்கன்றார் சிவபாபா. பிரம்மா மூலமாக நமக்கு இந்த கல்வியை கத்துக் கொடுக்கிறார். பிரம்மாவின் ஆத்மாவும் அவரைத்தான் நினைக்குது. அதனால நம்மளும் அவரைத்தான் நினைக்கணும். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் சூக்ஷ்ம வதனவாசிகள். ஏன்னா பாபா முதல்ல சூக்ஷ்ம வதனத்தை படிச்சுட்டு தான் வரார். ஆனா அவர் இருக்கக்கூடிய நிர்வாணதாமம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது, உயரத்திலும் இருக்குது, உண்மையிலே உயர்வானதாகவும் இருக்குது.
ஆத்மாக்களுடைய நிர்வாண தாமம் ஆ எல்லாத்தையும் விட உயர்ந்ததுன்றார். ஏன்னா, ஆத்மாக்கள் எல்லாமே தூய்மையாகி தான் அங்க போறாங்க. அதனால ஆத்மாக்களின் நிர்வாண தாமம் அனைத்தையும் விட உயர்ந்தது. ஒரு பகவான தான் எல்லா பக்தர்களுமே நினைக்கிறாங்க. ஆனா, எல்லாரும் அழுக்கா மாறிட்டதுனால, அந்த அப்பாவையே எல்லாரும் மறந்துட்டு, கல்லு, முள்ளு அப்படின்ட்டு எல்லாத்தையும் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எதெல்லாம் நடக்குதோ, எல்லாமே நாடகத்துல பதிவாகி இருக்குதுன்றது மட்டும் நமக்கு தெரியும். நாடகத்துல ஒரு முறை என்ன பதிவாயிடுதோ, அது ஒரு பறவை பறக்கிறதா இருக்கலாம், பட்டம் பறக்கிறதா இருக்கலாம். அது அப்படியே அடுத்த கல்பம் அந்த நேரம் வரும்பொழுது, அந்த நொடி வரும்பொழுது, மீண்டும் அதே பட்டம் பறக்கும், அதே பறவை பறக்கும். ஸோ அதனால தான் இந்த நாடகத்த ரசிச்சு பாருங்க. அத எப்படி பார்க்க முடியும்? ஆடியன்ஸா பார்த்தா தான் பார்க்க முடியும். அந்த நாடகத்துல நீங்களும் ஒருத்தர் நெனச்சா பதறிவிடுவீங்க. ஓ! நாடகத்துல இப்ப இந்த காட்சி இருக்கா? இந்த காட்சி இருக்கா? ஆனா கடைசில நான் நாராயணன் ஆவறது கன்ஃபார்ம் தானே! அது கன்ஃபார்ம் சொல்லிட்டாரு. அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும்? கடைசியில அங்க தான் போது. இல்லையா? ஒரு படத்துடைய கிளைமாக்ஸ் சூப்பரா இருக்குதுன்னா, நடுவுல வர எத பத்தியும் அது ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு அத பத்தி கவலையே கிடையாது. இல்லையா? கிளைமாக்ஸ தான் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு நொடியும் திரும்ப நடக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய தலைவிதியும் நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். பிள்ளையார் கையில பேனாவ குடுத்து எழுதுற மாதிரி, பிரம்மா எழுதுற மாரி, அதே மாரி நாமளும் எழுதிட்டு இருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு நொடியும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு தடவ விகாரத்துல விழுந்தீங்கன்னா, மீண்டும் விழுவீங்க. ஒரு தடவ வீண் எண்ணம் வந்தா மறுபடியும் வரும். இப்ப வரவே கூடாதுன்னா, இப்ப வராம பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கல்பமா தொடருது. இதுதான் நான் ஆத்மால பதிவாகுது, பதிவாகுதுன்றார். இல்லையா? அப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். இல்லையா? இது ஏற்கனவே எழுதி இருக்கிறீங்க தான். பட் இருந்தாலும் இப்ப மறுபடியும் எழுதுங்க. பக்காவா எழுதுங்க. அது எழுதுனது நடக்கட்டும்னு அலட்சியமா விட்டீங்கன்னா, போன தடவையும் அதான் அலட்சியமா விட்டுருப்பீங்கன்னு அர்த்தம். ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் சார்ட் போட சொல்றாரு. என்னென்ன தப்பு பண்ணீங்க? பாபா கிட்ட ஒப்படைங்க. தப்பு பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. அதுக்கேத்த மாரி நடந்துக்குங்க. இதெல்லாம் சொல்றாரு. ஸோ இந்த முழு நாடகத்தையும் சாட்சியா இருந்து பார்க்கணும். அதான் அவ்யக்த நிலை. அவ்யக்த ஸ்திதி. அது மட்டும் ம். பக்காவா ஆயிடுச்சுன்னா, பாபா சொல்றாரு, எல்லா பிரச்சனையும் ஈஸியா எதிர்கொள்ளுவீங்க. இயற்கை சேதம் நடக்கும். திரை விலகும். ஏன்னா நீங்க ரெடி ஆயிட்டீங்க. என் குழந்தை யாருன்னு உலகத்துக்கு காட்டுற நேரம் வந்துடுச்சு. அப்படின்னு அவர் அதுக்காக துடிச்சிட்டு இருக்கிறார். அந்த நேரத்த எடுத்துட்டு வாங்க. அவருக்கு ஆசையா இருக்கும்ல, என் குழந்தைய நான் வெளிப்படுத்தணுன்ட்டு. அவரு இவ்வளோ நாள் கத்துக் குடுத்திருக்கிறாரு இல்ல? இல்லையா? ஒரு படிக்கிறாங்கன்னா, அந்த எக்ஸாம் நல்லா படிக்கிற மாணவர்களை வந்து ஒரு ஆசிரியர் உருவாக்கிட்டா, எப்படா எக்ஸாம் வரும்னு ஆசிரியரே வெயிட் பண்ணுவாங்க. அப்பதான் வெளிப்படுத்த முடியும் தன்னுடைய குழந்தைங்கள, மாணவர்கள. பாபா இங்க ஆசிரியராகவும் இருக்கிறார். அதனால இங்க பக்காவா ஆகுறதுக்கான டிப்ஸ் என்ன? விலகிடுங்க. மர்ஜீவா வாழ்க்கை. இறந்துட்டேன்னு நெனச்சுக்கோங்க. சாட்சியா இருந்து பாருங்க. எல்லாமே அதன்படி தான் நடக்கும்னா, நான் எதுக்கு அத மாத்தணும்? என்ன மட்டும் நான் மாத்திக்கிட்டே இருக்கணும். சுத்தி இருக்கிற எதையும் மாத்துறது என் வேலை கிடையாது. அப்படியே மாத்துனாலும், என் குணத்தை மாத்துறதன் மூலம் மாத்தணும். ஏன்னா, என்ன பார்த்து மாறுவாங்கன்றார். என்னுடைய சக்தியின் மூலமாக மாறும்ன்றார். மற்றபடி வார்த்தையின் மூலமாக அப்படி மாத்த முயற்சி செஞ்சா மாட்டிக்குவோம். அப்ப ஒவ்வொரு நொடியும் நாடகத்தின்படி தான் கடந்து போகுது. நாடகத்துல இல்லாததா நடக்குது பதறதுக்கு. இல்லையா? இலை அசைஞ்சா கூட நாடகத்துல பதிவாகி இருக்குது. ஆனா அதுக்காக கடவுளின் கட்டளையினால தான் இலை அசையுதுன்னு அப்படி தப்பா எழுதிட்டாங்க. அப்படி கிடையாது. இது எல்லாமே நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டு இருக்குதுன்றத புரிஞ்சுக்கணும்.
படிங்க சிஸ்டர். தந்தைதான் வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். மேலும் நாடகத்தின் ஞானத்தை கொடுக்கிறார். படங்கள் கூட எவ்வளவு நன்றாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சங்கம யுகத்தில் கடிகார முள் கூட பொருத்தப்பட்டிருக்கிறது. கலியுகத்தின் முடிவு, சத்தியுகத்தின் ஆரம்பம் சங்கமமா. இப்போது பழைய உலகத்தில் பல தர்மங்கள், மதங்கள் இருக்கின்றன. புதிய உலகத்தில் பிறகு இவை இருக்காது. நம்மை பாபா படிக்க வைக்கிறார். நாம் இறை மாணவர்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள். பகவான் வாக்கு, நான் உங்களை ராஜாக்களுக்கு ராஜாவாகவே மாற்றுகிறேன். ராஜாக்கள் கூட லட்சுமி நாராயணனை பூஜை செய்கிறார்கள். ஓகே. பாபா சொல்றாங்க, நாடகத்துல என்ன பதிவாயிருக்குதோ அதுதான் நடந்துட்டு இருக்குது. அதனால எதுக்குமே பதறக்கூடாது. ஆனா அது வந்து கடவுளுடைய கட்டளை கிடையாது. எல்லாம் அதுக்குதான், ஏன் கடவுள் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, அது நாடகத்துல பதிவாயிருக்கு. அது கண்டிப்பா அதுல நன்மை இருக்கும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நாடகம் பயங்கரமான ஞானம். அது எல்லா டெஸ்ட் பேப்பரும் கடக்க வைக்கும். இது நாடகம் நாடகம். ஸோ இந்த ராஜயோக ஞானத்தை பாபா தான் கற்றுக் கொடுக்கிறார். நாடகத்தின் ஞானத்தையும் அவர் தான் கற்றுக் கொடுக்கிறார். இல்லை, பாபா நினைவிலேயே மூழ்கி இருங்கன்னு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாடகத்தை பற்றியும் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ எவ்வளோ அழகான படங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறார் புரிய வைக்கிறதுக்கு. ஸோ அந்த சிருஷ்டி சக்கரத்துல வந்து கடிகாரம் முள்ளு சங்கம் யுகத்துல இருக்கிறதும் பொருத்தப்பட்டு இருக்கும். அதாவது கலியுகத்துடைய முடிவு, சத்தியுகத்துடைய ஆரம்பம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் சங்கமயுகம். இதை நீங்க கலியுகத்தின் முடிவுன்னும் சொல்லலாம், சத்தியுகத்தின் ஆரம்பம்னு சொல்லலாம். அதான் பாபா சொல்றாரு, நதியும் கடலும் கலக்கிற இடம் சங்கமம்னுவாங்க. அதை நீங்க நதின்னு சொல்லுவீங்களா, கடல்னு சொல்லுவீங்களா? நதி முடியுது, கடல் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இது சத்தியுகம். நம்ம சத்தியுகம் ஆரம்பிச்சிட்டதாவே நினைச்சுக்கலாம். அதனால தானே 21 பிறவின்னு சொல்றாரு. இப்ப இந்த பழைய உலகத்துல பல தர்மங்கள் இருக்குது. புது உலகத்துல இதெல்லாம் இருக்காது. அதனால நமக்கு பிரச்சனை இருக்காது இல்லையா? ஏன்னா இன்னைக்கு ஒரு குடும்பத்திலே பிரச்சனை வருதுன்னா பல தர்மங்களின் கருத்துக்களை உள்வாங்கிட்டோம் நாம. ஸ்கூல் மூலமாக மத்த அதையெல்லாம் உள்ள இருந்து எட்டி பார்க்குது. இது இருக்க போறது கிடையாது. சொர்க்கத்துல ஒரே தர்மம் தான் இருக்கும். அப்ப எப்படி இருக்கும்? ஒரே தர்மம்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரே குணம், ஒரே மாதிரியான குணம், அமைதி, அந்த பொறுத்து போற குணம் கொண்டவர்களே கணவனாவும் இருப்பாங்க, மனைவியாவும் இருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாரு? ஒருத்தர் சத்தம் போட்டாலும் நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. அங்க 2 பேரும் தானாவே அமைதியா தான் இருப்பாங்க. அப்ப எவ்வளவு சூப்பரா இருக்கும். நிறைய எண்ணம் இத்தனை டெப்ரெஷனே கிடையாது இல்லையா? அங்க எல்லாரும் அதனால அமைதியாவே இருப்பாங்க எப்போதுமே. கண்டிப்பா. இவ்வளவு எண்ணங்கள் வர சான்ஸும் இல்ல. கரெக்ட். ஸோ நம்மள வந்து அந்த புது உலகத்துக்காக பாபா தயார்படுத்துறார், படிக்க வைக்கிறார். அதனால குழந்தைங்க எப்பவுமே நான் அந்த இறைவனுடைய மாணவன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதனால்தான் துரோணருடைய சிஷ்யன்னு தன்னை எப்பவுமே அறிமுகப்படுத்துவான் அர்ஜுனன் இல்லையா? அந்த அந்த ஆசிரியர் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கடவுள் வந்து அந்த ஞானத்தை கொடுக்க தான் வர்றாருன்னா ஆசிரியர் பாட்டு தான் ரொம்ப முக்கியம். அதனால இறை மாணவன் உங்களை புரிஞ்சுக்கோங்கன்ற. இறைவனுடைய குழந்தைன்னு புரிஞ்சுக்கிறது வந்து ஆஸ்தி அடையிறது. ஆனா ஆஸ்தி அடையிறதுக்கான ஞானமும் அதற்கேற்ற என் குணத்தை மாத்திக்கிறதுக்கும் ஆசிரியர் பார்ட்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால இறை மாணவர்னு எப்பயும் புரிஞ்சுக்கோங்க. பகவானுடைய வாக்கு என்ன? நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாவா மாத்திட்டு இருக்கிறேன். ஏன்னா ராஜாக்களே துவாபரகத்துல இருந்து லக்ஷ்மி நாராயணனுக்கு தான் கோயில் கட்டி பூஜை பண்றாங்க. அதுதான் ராஜாக்களுக்கும் மேலான ராஜா. அந்த ராஜாக்களே பூஜை பண்ற ராஜா. அதனால அவங்கள வந்து அந்த லக்ஷ்மி நாராயணனை பூஜைக்குரியவர்களாக மாத்துறது நான் தான். யாரு பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ
அவங்களே இப்ப பூஜாரி ஆயிட்டாங்க. அதனால குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. நாமளும் அதே மாரி பூஜைக்குரியவர்களாகத்தான் இருந்தோம். இப்ப பூஜாரி ஆகியிருக்கிறோம். ஆனா பாபா ஒருபோதும் மாறுவதில்லை. சதா சிவம் தான் அவரு. ஒரே மாரி தான் இருக்காரு. நான் பூஜாரியும் ஆகிறது கிடையாது. பூஜைக்குரியவராகவும் ஆகிறது கிடையாது. அதனால நான் மாலையை அணிந்து கொள்வதில்லை. அதனால எனக்கு நீங்க மாலை அணிவிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்ப நான் எதுக்கு மலர்களை ஏத்துக்கணும்? அப்படின்னு சிவபாபாவே சொல்றார். அதே மாரி நீங்களும் இப்ப ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாது? இன்னும் தூய்மை ஆகல. அப்படியே ஆத்மா தூய்மையானாலும் உடம்பு விகாரத்தினால வந்தது தானே. அப்ப சட்டப்படி உடலும் ஆத்மாவும் தூய்மையா இருக்கிற தேவதைகளுக்கு மட்டும்தான் மலர்களை அணிஞ்சுக்கிற உரிமை இருக்குது. அவங்க தான் மலர்களை அணிவதற்கு உரிமையாளர்கள். அது மட்டும் இல்லாம சொர்க்கத்துல தான் நல்ல நறுமணமிக்க மலர்கள் இருக்கும். அது நறுமணத்துக்காகவும் மலர்கள் இருக்குதாம். அணிந்து கொள்வதற்காகவும் இருக்குதாம். படிங்க சிஸ்டர். அப்புறம் சிவபெருமான் சொல்லுவாங்க, சிவலிங்கத்துக்கு இந்த இலைய போட்டா வில்வ இலைய போட்டு வில்வ பூஜை இலை. பண்ணா போதும். ஓ! எதுவும் தேவையில்ல அப்படிம்பாங்க. ஓஹோ! சிவன் வந்து அபிஷேக பிரியர் அப்படிம்பாங்க. அலங்கார பிரியர் வந்து பெருமாள். சூப்பர், சூப்பர். அலங்காரம் பண்றது கிடையாது இல்லையா? மலர்னாலே அலங்காரம் பண்றது தானே! ம். சூப்பர், இப்பதான் சூப்பர். ரொம்ப அலங்காரம் பண்றாங்க. இந்த காலத்துலலாம் முனிவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு வில்வ இலைய போடுவாங்க, உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளவுதான். ஓ! சிவலிங்கம் வச்சுட்டு இருந்தா கூட ம், ம், பூஜை அந்த மாரி ரொம்ப பண்ண மாட்டாங்க. ம். அந்த அது பேர் என்ன? பிரதோஷம். பிரதோஷம் அப்பயே அபிஷேகம் தானே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அபிஷேகம் பண்றாங்க. ம். ஸோ, இப்ப குழந்தைகளாகிய நீங்க விஷ்ணுவின் கழுத்து மாலை அது படிங்க சிஸ்டர். ம். விஷ்ணுவின் கழுத்து மாலை ஆகிறீர்கள் என பாபா கூறுகிறார். வரிசை கிரமத்தில் நீங்கள் சிம்மாசனத்தில் அமர வேண்டும். யார் எவ்வளவு போன கல்பத்தில் முயற்சி செய்தனரோ இப்போது முயற்சி செய்கிறார்கள். செய்ய வேண்டி இருக்கும். வரிசை கிரமம் இருக்கிறது. இந்த குழந்தை மிகவும் சேவை செய்யக்கூடியவர் என புத்தி கூறுகிறது. எப்படி கடையில் சேட்டாக இருக்கிறார்கள், பங்குதாரராக இருக்கிறார்கள், மேனேஜராகவும் இருக்கிறார்கள். கீழே இருப்பவர்களுக்கு கூட லிப்ட் கிடைக்கிறது உயர் பதவி அடைய. இங்கே கூட அப்படியே. குழந்தைகளாகிய நீங்கள் கூட தாய் தந்தையின் மீது வெற்றி அடைய வேண்டும். தாய் தந்தையை விட எப்படி முன்னேறி போக முடியும் என நீங்கள் அதிசயப்படுவீர்கள். பாபா குழந்தைகளை கடின உழைப்பு செய்வித்து தகுதிப்படுத்துகிறார். சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களாக மாறுவதற்காக இப்போது என்னுடைய இதய சிம்மாசனத்தை வெற்றி அடைபவர்களே எதிர்காலத்தில் சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களாக மாறுவார்கள் என கூறுகிறார். நரனிலிருந்து நாராயணன் ஆகும் அளவிற்கு முயற்சி செய்யுங்கள். குறிக்கோள் முக்கியமானது ஒன்றே ஆகும். பிறகு ராஜ்யம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. அதில் விதவிதமான பதவி இருக்கிறது. ம். பாபா சொல்றாங்க. ம். ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாவாக பாபா நம்மள தான் மாத்துறாரே தவிர, அவரு ஆகுறது கிடையாது. ஆ. மலர்கள் வந்து நல்ல நறுமணம் மிக்கதாக இருக்கும். அது வாசனைக்காகவும் வளர்ப்பாங்க. அத அவங்க அணிஞ்சிக்கவும் செய்வாங்க. இப்பவுமே அப்படிதான் இல்லையா? இப்ப குழந்தைகளாகிய நீங்க விஷ்ணுவின் கழுத்து மாலை ஆகுறீங்க. இப்ப நீங்களே மாலை ஆகுறீங்க. பாபாவுக்கு நம்ம மாலை ஆகுறோம். அந்த மாலை போட தேவையில்ல. பட் நம்மளே மாலையாக அர்ப்பணமாகுறோம். நறுமணமிக்க மாலையாக, அதாவது தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக அர்ப்பணமாகுறோம். அது அப்படியே விஷ்ணுவின் கழுத்து மாலையாகுது. அதான் சொர்க்கத்துல வரும். ஸோ வரிசை கிரமத்துல நீங்க சிம்மாசனத்துல உட்கார்றீங்க. எதன் ஆதாரத்துல அப்படின்னா, யாரு எந்த அளவுக்கு முந்தைய கல்பத்துல முயற்சி செஞ்சாங்களோ, அதே அளவுக்கு தான் இப்பயும் முயற்சி செய்றாங்க. அதே தான் முயற்சி பண்ண வேண்டி இருக்கும்.
வரிசை கிரமம் கண்டிப்பாக இருக்குது. அதன் ஆதாரத்துல தான் அவங்களுக்கு பதவியும் கிடைக்கும். ஸோ அதே மாரி ஒருத்தர் நல்ல சேவை செய்றாங்க அப்படின்னா, நமக்கு தெரியுது இந்த குழந்தை வந்து நல்ல சேவை செய்யுது அப்படின்ட்டு. அதே மாதிரி அ கடையில கூட சேட்டாக இருக்கிறாங்க. சேட்டுன்னா எஜமானன்னு நெனைக்கிறேன். அதாவது பங்குதாரராக இருக்கிறாங்க. மேனேஜராகவும் இருக்கிறாங்க. அப்ப கீழ இருக்கிறவங்களுக்கு கூட லிஃப்ட் கிடைக்குது. உயர்ந்த பதவி கிடைக்குது. அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்க அந்த கடையுடைய முன்னேற்றத்துக்கு, உண்மையா இருக்கிறாங்கன்றத பொறுத்து, அது மாரி நெறைய நடக்கும். நெறைய பேரு எங்க காலேஜிலே அந்த முதலாளி படித்த காலேஜில லேப் அசிஸ்டன்ட்டா ஒரு பையன் இருந்திருக்கிறான். குளோஸா இருந்திருக்கிறான் இவரு கூட. கடைசில இவரு ம். காலேஜ் ஆரம்பிக்கும்போது, அந்த லேப் அசிஸ்டன்ட்டா இருந்தவன் தான் மேனேஜர். அப்ப எவ்வளவு சூப்பரா பாருங்க. அத கவனிக்கிறாங்களே, அந்த நேர்மையா இருக்கிறாங்களா, இதெல்லாம் வச்சு கவனிக்கிறாங்க. இப்ப கூட விஜய் அவர்கள் வந்து தனக்கு யாரோ டிரைவரா இருந்தவங்களுடைய பையன வந்து எம்எல்ஏவா ஆக்கியிருக்கிறாருன்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறாங்களோ, அதற்கேற்ப லிஃப்ட் கிடைக்குது. அதே மாரி தான் இங்க பாபாவுக்கு நாம விசுவாசமா இருக்கிறோம்னா, பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறது. ஸோ அப்ப மம்மா, பாபாவை விட நீங்க வெற்றி அடையணுன்றார். அது எப்படி முன்னேறி போக முடியும்னு நீங்க அதிசயப்படலாம். ஏன்னா, மம்மா, பாபா வந்து அவங்களுக்கு ரொம்ப பொறுப்பு அதிகம். அதனால அந்த அந்த ம். கடமைகள், பிரச்சனைகள் இதுல புத்தி சிக்கும். உங்களுக்கு அது கிடையாதே! அதனால போக முடியுன்றார். ஸோ அதனால கடின உழைப்பு செய்ய வச்சு குழந்தைங்கள பாபா தகுதிப்படுத்துறார். அதனால பாபா சொல்றாரு, நாளைக்கு நீங்க ராஜ சிம்மாசனத்துல உட்காரணும்னா, இப்ப என்னுடைய இதய சிம்மாசனத்துல உட்காரணும். அவங்க தான் எதிர்காலத்துல ராஜ சிம்மாசனத்துல உட்கார முடியும். இல்லையா? அப்ப பாபா சொல்ற மாரி நம்ம நடக்கணும். அதுதான் பிராமணன் ஆகாம தேவதை ஆக முடியாதுன்றது. பிராமணன் ஆகணும். அதுவும் பிரம்மாவுக்கு பிடித்த பிராமணன் ஆகணும். எல்லாருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது. நரன்ல இருந்து நாராயணன் ஆகுற அளவுக்கு உங்களுடைய முயற்சி இருக்கணும். நரன்னா என்ன? இருக்கிறதுலே கீழான கலியுகவாசி. நாராயணன் உயர்ந்த சத்தியுகவாசி. அப்ப எங்க இருக்குது குறிக்கோள் பாருங்க. ஸோ இந்த குறிக்கோள் எப்பவுமே மைண்ட்ல இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் அந்த குறிக்கோளை நோக்கி இருக்கணும். ஏன்னா இங்க ராஜ்யம் அப்படித்தான் உருவாகுது. இதுல கவனம் வைக்கிறவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க. கவனம் கம்மியா இருக்கிறவங்க பதவி குறையும். அதான் விதவிதமான பதவி இருக்குது இல்லையா? படிங்க சிஸ்டர். நீங்கள் மாயாவை வெற்றி அடைவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளை கூட அன்போடு நடத்துங்கள். ஆனால் ட்ரஸ்டியாக இருங்கள். பிரபு இது அனைத்தும் தாங்கள் கொடுத்தது. தாங்கள் கொடுத்த பொருளை தாங்களே எடுத்துக்கொண்டீர்கள் என பக்தி மார்க்கத்தில் கூறுகிறார்கள் அல்லவா? சரி, பிறகு அழக்கூடிய விஷயமே இல்லை. ஆனால் இதுவோ அழுகையின் உலகமாகும். மனிதர்கள் நிறைய கதைகளை கூறுகிறார்கள். மோகஜீத் ராஜாவின் கதையை கூட கூறுகிறார்கள். பிறகு யாருக்கும் துக்கம் ஏற்படுவதில்லை. ஒரு உடலை விட்டுச் சென்று இன்னொன்றை எடுத்தனர். அங்கே ஒருபோதும் யாரும் நோய்வாய்ப்படுவதில்லை. மிகவும் ஆரோக்கியமாக நோயற்ற உடல் 21 பிறவிகளுக்கு கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு அனைத்து காட்சிகளும் கிடைக்கிறது. அவ்விடத்தின் பழக்கவழக்கங்கள் எப்படி நடக்கிறது, எப்படி இருக்கிறது, எந்த ஆடைகளை அணிகிறார்கள், சுயம்வரம் போன்றவை எப்படி நடக்கிறது என்பதை குழந்தைகள் காட்சிகளாக பார்த்திருக்கிறார்கள். அந்த நடிப்பு அனைத்தும் முடிந்துவிட்டது. அச்சமயம் இவ்வளவு ஞானம் இல்லை. இப்போது ஒவ்வொரு நாளும் குழந்தைகளாகிய உங்களுக்குள் சக்தி அதிகரித்துக் கொண்டே போகிறது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதிசயமாக உள்ளதல்லவா? பரம்பிதா பரமாத்மாவிற்கு கூட எவ்வளவு நடிப்பு இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கூட மேலே உட்கார்ந்து நான் எவ்வளவு வேலை செய்கிறேன் என அவரே வந்து புரிய வைக்கிறார். கீழே கல்பத்தில் ஒரு முறைதான் வருகிறேன். நிறைய பேர் நிராகாரரின் பூஜாரிகளாக இருக்கிறார்கள். ஆனால் நிராகாரர் பரமாத்மா எப்படி வந்து படிக்க வைக்கிறார்? இந்த விஷயங்களை மறைத்து விட்டார்கள். கீதையில் கூட
கிருஷ்ணரின் பெயரை போட்டு விட்டார்கள். எனவே நிராகாரரின் மீது அன்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இதை பரமாத்மா வந்து சகஜயோகத்தை கற்பித்தார். ஓகே மேலும் சிஸ்டர். உலகத்தை பாபா சொல்றாங்க, மாயாவை வெற்றி அடையறதுக்கு முழு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. குழந்தைங்களை கூட நீங்க ரொம்ப அன்பா நடத்தணும். அதுவும் குறிப்பா அப்பவே சொன்னார், குழந்தைங்களை அன்பா நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்ட்டு. இப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அன்பா தான் நடத்தணும். ஏன்னா நம்ம அன்பா நடத்த நடத்த அந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிடும். அந்த குணத்தை கத்துக்கும். நாம மோசமா இருக்க இருக்க அது அதோடைய குணமாக அது மாறிடும். பிற்காலத்துல அது அதோடைய குழந்தைகிட்ட மோசமா நடந்துக்கும். அதனால ட்ரஸ்டியா இருங்க அப்படின்னு பாபா சொல்றார். ஸோ இதுக்கு வந்து நேத்து சூப்பரா முரளியில சொன்னார். கூட இருக்கிறவங்க எல்லாம் மோசமா இருக்கிறாங்க பாபா, நான் எப்படி அன்பா இருக்கிறது? அந்த குணம் தானே என்ன பாதிக்கும். பாபா சொல்றார், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறதுக்கான வரம் கொடுத்துருக்கிறேன். உங்களை பார்த்து அவங்க மாறுற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு தான் விலகியே இருக்கிறது. அரவான் மாதிரி மர்ஜீவா வாழ்க்கையில இருக்கிறது. ஸோ அப்ப ட்ரஸ்டியா இருங்க. இப்ப வீட்டுல வேலைக்காரம்மா வராங்கன்னா, அந்த குழந்தை எவ்வளவு அடம் பிடிச்சாலும் வேலைக்காரம்மாவுக்கு கோபம் வராதுல்ல. இது எஜமானன் குழந்தை அப்படின்னு. ஆனா வேலைக்காரம்மாவுக்கே கோபம் வந்து வெட்டி கொன்னு போட்ட நியூஸ் எல்லாம் வருது, அப்பப்ப வருது. பட் ஆனா ஜென்ரலா அப்படி இருக்காது. செல்லம்ல சாப்பிடுப்பா இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அம்மா கிட்ட சொல்றோம், அப்பா கிட்ட சொல்றோம், இப்ப இவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ட்ரஸ்டியா இருங்க. அந்த காலத்துல பெண்களே அப்படிதான் இருந்தாங்க. இல்ல அப்பா கிட்ட சொல்லிடுவோம் தான் சொல்லுவாங்க. அவங்க மிரட்ட மாட்டாங்க. இப்ப எல்லாமே ரிவர்ஸா மாறிடுச்சு. பிரபு இது அனைத்தும் தாங்கள் கொடுத்தது. அந்த குழந்தையும் தாங்கள் கொடுத்ததுன்னா அவரு சொல்ற மாதிரி தானே பராமரிக்கணும் அத. அதே மாதிரி தாங்கள் கொடுத்த பொருளை தாங்களே எடுத்துக்கொண்டீர்கள்னு பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க. ஒரு பாட்டே வரும், கொடுத்தவனே எடுத்துக்கொண்டான்ட்டு வரும். ஆனா அந்த பாட்டே அழற மாதிரியே இருக்கும். அதான் பாபா சொல்றார், கொடுத்தவர் தானே எடுத்துக்கிட்டாரு, அதுக்கு ஏன்பா அழறீங்க? இல்ல, செம பாயிண்ட் இது. ஸ்கூல்ல வந்து பென்சில் இல்லைன்ட்டு பக்கத்துல ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு திருப்பி அவன்கிட்ட கொடுத்துட்டு அழுதா என்ன பண்றது? அழக்கூடிய விஷயமே கிடையாதே. அது ஒரு யுக்தி. அது அவர் தானே பக்தி மார்க்கமே நீங்க உண்மையா வச்சுக்கிட்டா கூட அவர் தானே கொடுத்தாரு, ஏன் அழறீங்கன்றார். ஏன்னா இது அழுகையின் உலகம். ஏதாவது ஒரு காரணம், எதுவுமே காரணம் இல்லையா, சினிமா பார்த்து அழுவாங்க, பாட்டு கேட்டு அழுவாங்க. இது அழுகையின் உலகம். மனிதர்கள் எவ்வளவு நிறைய கதை சொல்றாங்க பாருங்க. மோகஜித் ராஜாவுடைய கதை சொல்றாங்க. அதனால யாருக்குமே துக்கம் ஏற்படுறது கிடையாது. அங்க ராஜாவுடைய மகனை வந்து இறந்து, அதாவது அந்த ஊர்ல வந்து யாருக்குமே பற்று இருக்காது அப்படின்னு ஒரு முனிவர் கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுறாரு. செக் பண்ணணும்ட்டு ராஜாவுடைய பையனுடைய அதே மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ஆட்டு ரத்தத்துல துவைச்சு எடுத்துட்டு வர்றாரு. ஐயோ இறந்துட்டான் இறந்துட்டான்ட்டு. மக்கள்லாம் நல்ல பையன் இறந்துட்டான், சரி விடுங்க அடுத்த பையன் ராஜாவாயிடுவான்ட்டு போயிடுறாங்க. என்ன இவங்கெல்லாம் சுயநலவாதியா இருக்கிறாங்க அப்படின்ட்டு மந்திரி கிட்ட சொல்றாரு, மந்திரியும் அதான் சொல்றாரு. ராணி கிட்ட சொல்றாரு, ராணியும் அதான் சொல்றாரு. ராஜா கிட்ட சொல்றாரு, ராஜாவும் அதான் சொல்றாரு. அப்பதான் ஆச்சரியப்படுறாரு. அதான் சொல்றாரு, அப்ப யாருக்குமே துக்கம் ஏற்படுறது கிடையாது. ஏன்னா அந்த பற்ற வளர விடாம கட் பண்ணும். என்னதில்லை 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 என்னதில்லை, இது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு உடம்பை விட்டு சென்று இன்னொரு உடம்பை எடுக்கிறாங்க, அவ்வளவுதானே. அந்த ஆத்மா ஒன்றும் செத்து போகலையே, ஆத்மா இருக்குது. இந்த உடம்பை விட்டுட்டு வேற உடம்பை எடுத்துட்டு அது நடிக்குது. அப்ப இறக்காத ஒருத்தருக்காக ஏன் அழணும்? இது சம பாயிண்ட் இல்ல இது. அந்த ஆத்மா அப்படியே தான் இருக்கு, அது நடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அதோடைய நடிப்பு இன்னொரு உடம்புல வரணும். அப்ப இங்க ஏதோ ஒரு காரணம் வரணும். அது ஆக்சிடென்டா இருக்கலாம், உடல் வியாதியா இருக்கலாம், வயோதிகமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கலாம். சொர்க்கத்துல
ஒருபோதும் யாருமே நோய்வாய்ப்படவும் மாட்டாங்க. ரொம்ப ஆரோக்கியம். ஆனா இங்க என்னன்னா, நோய்வாய்ப்பட்டு இறந்தாலும் அழுவாங்க. ஆரோக்கியமா இறந்தாலும், ச்சே நல்லா இருந்தான்ப்பா, மனசே கேட்கலன்ட்டு அதுக்கும் அழுவாங்க. அங்க ரொம்ப ஆரோக்கியமாக, நோயற்ற உடல் இருக்கும் 21 ஜென்மத்துக்கும். கடைசியில உயிர் பிரியிற வரைக்குமே அவங்களுக்கு எந்த நோயும் இருக்காது. நல்லா தான் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாமே காட்சியாக கிடைச்சிருக்குது. சொர்க்கத்துடைய பழக்கங்கள் எப்படி இருக்குது, அங்க திருமணம் எப்படி நடக்குது, குழந்தை எப்படி பிறக்குது, எப்படி ட்ரெஸ்ஸு அங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குது, சுயம்வரம் எப்படி நடக்குது, எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு வந்து காட்சியா பாபா காட்டி இருக்கிறார். ஆனா இப்ப அந்த நடிப்பு முடிஞ்சிடுச்சு. 2 அர்த்தம். அந்த சொர்க்கத்தின் நடிப்பு முடிஞ்சிடுச்சு. காட்சி காட்டுற நடிப்பும் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா, அந்த நேரம் ஞானம் கிடையாது. அப்ப இவங்கள புடிச்சு வைக்கணும் அப்படின்னா, இவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் இங்க ஏதோ ஒண்ணு இருக்குதுன்ட்டு இருந்திருக்குது. அப்ப பாருங்க, அந்த அந்த காட்சி காட்டுன பவர் இந்த ஞானத்துக்கும் இருக்குது. நம்மள புடிச்சு வச்சிருக்குதுல்ல, ம். நம்ம காட்சியெல்லாம் பார்க்கலல்ல. அந்த நேரம் இவ்வளவு ஞானம் கிடையாது. ஆனா இப்ப எவ்வளவு ஞானம் கொடுக்கிறாரு. அதனால ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களுக்குள்ள சக்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்ப வந்து லட்சியமே காட்சி பார்க்கறதா இருந்துச்சு. காட்சி காட்டுறாங்க. அதுக்கு ஒரு பயிற்சியெல்லாம் பண்ணி, வா நம்ம இப்ப மேல போயிடலாம். அப்படி இருந்தாங்க. ஏன்னா ஞானம் இல்லல்ல. இதுவும் இப்ப நாடக நமக்கு இது உடனே கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு நமக்கு. இது ம், முரளி படிச்சாலே நமக்கு எல்லாமே புரியுது. காட்சி காட்டணும்னு அவசியம் இல்ல. ம். அப்ப அவங்களுக்கு 30, 40 வருஷம் டைம் இருந்தது. நமக்கு இப்ப அதுவும் கிடையாது. அந்த 10 வருஷத்துல அப்ப அவங்கள விட ஸ்பீடா போறோம்னு தானே அர்த்தம். ஸ்பீடா அதான் போணும். தாய் ம். தந்தைய ஸ்பீடா போறீங்கன்னு சொல்றேன். கரெக்ட். இப்ப முரளி தான் நமக்கு உயிரே. உங்களுக்குள்ள சக்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுவும் நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதிசயமா இருக்கு இல்லையா? பாபாவுக்கும் எவ்வளவு நடிப்பு இருக்குது பாருங்க. பக்தி மார்க்கத்துல கூட மேலேயே உட்கார்ந்துட்டு நான் எவ்வளவு வேலை செய்யறேன். அதை வச்சுதானே இத்தனை பக்தி மார்க்கத்து நூல்கள் வந்து இருக்குது. பலவிதமான அதிசயங்கள், காட்சி காட்டுறது, இந்த மாதிரி நிறைய நடந்து இருக்குது அப்படின்னு அவரே வந்து புரிய வைக்கிறார். இது எப்படி நடக்குது? அவர் மேல இருந்துகிட்டே இதை பண்றாரா, அல்லது ஏற்கனவே பண்ற மாதிரி உருவாக்கிட்டு போறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆஹ் கீழே கல்பத்துல வந்து இந்த ஸ்தூல உலகத்துக்கு ஒரு முறைதான் நான் வருகிறேன். சங்கமேகத்துல தான். நிறைய பேரு நிராகார சிவபாபாவுடைய பூஜாரிகளாக இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த நிராகார பரமாத்மா எப்படி வந்து படிப்பு சொல்லி கொடுக்கிறாருன்னு தெரியாது. இந்த விஷயங்களை மறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியவும் செய்யாது இல்லையா? கீதையில கூட கிருஷ்ணர் பேரை போட்டுட்டாங்க சிவன் பேருக்கு பதிலாக. அதனால நிராகாரரின் மீது அன்பு துண்டிக்கப்பட்டுடுச்சு. இங்க கிருஷ்ணர் மேல போயிடுச்சு, அங்க இயேசு மேல போயிடுச்சு, அங்க நபி மேல போயிடுச்சு. இத பரமாத்மா தான் வந்து இந்த சகஜ யோகத்தை கத்துக் கொடுக்கிறார். அதன் மூலம் உலகத்தையே மாத்துறார். இப்ப உலகமே மாறிட்டு இருக்குது. யுகங்கள் சுத்திக்கிட்டே இருக்குது. இந்த நாடக சக்கரத்தை இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது படிங்க சிஸ்டர். மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. சத்தியுகத்தின் தேவதைகளை கூட அறியவில்லை. தேவதைகளின் அடையாளம் மட்டும் இருக்கின்றது. நாம் சிவபாபாவினுடையவர் என எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள் என பாபா புரிய வைக்கிறார். சிவபாபா நம்மை படிக்க வைக்கின்றார். சிவபாபா இந்த பிரம்மா மூலமாக எப்போதும் பாடங்களை அளிக்கின்றார். சிவபாபாவின் நினைவில் மிகவும் ஆனந்தம் வந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட இறை தந்தை யார்? அவர் ஆசிரியராகவும், டீச்சராகவும், சத்குருவாகவும் இருக்கிறார். சில குழந்தைகள், சில தந்தையர் குழந்தைகளை படிக்கவும் வைக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் எங்களுடைய இந்த தந்தை ஆசிரியராகவும் இருக்கிறார் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த தந்தையே குருவாக இருக்க முடியாது. ஆம், டீச்சராக முடியும்,
தந்தையை ஒருபோதும் குரு என கூட கூற முடியாது. இவருடைய பாபாவினுடைய தந்தை டீச்சராக இருந்தார். படிக்கவும் வைத்தார். அவர் எல்லைக்குட்பட்ட தந்தை ஆசிரியர் ஆவார். இவர் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை ஆசிரியர் ஆவார். நீங்கள் தங்களை இறை மாணவர் என உணர்ந்தால் ஆஹா சௌபாகியம்! இறை தந்தை படிக்க வைக்கிறார். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது! எவ்வளவு இனிமையான பாபா! இனிமையான விஷயம் நினைவு செய்யப்படுகிறது. எப்படி மணவாளன் மணப்பெண்ணுக்கு அன்பு ஏற்படுகிறது? அவர்களிடம் விகாரத்திற்கான அன்பு கிடையாது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடையது ஆத்மா பரமாத்மாவினுடைய தொடர்பாகும். பாபா எவ்வளவு ஞானத்தின் கடல், அன்பின் கடல் என ஆத்மா கூறுகிறது. இந்த அழுக்கான உலகம், அழுக்கான உடலில் வந்து நம்மை எவ்வளவு உயர்ந்தவராக மாற்றுகிறார். மனிதனிலிருந்து தேவதையாவதற்கு எந்த சண்டையும் போடுவதில்லை என பாடப்பட்டிருக்கிறது. நொடியில் வைகுண்டத்துக்கு போகிறார்கள். நொடியில் மனிதனிலிருந்து தேவதையாகிறார்கள். இதுவே குறிக்கோளா? இதற்காக படிப்பை படிக்க வேண்டும். குருநானக் கூட அழுக்கான அசுத்தமான துணிகளை துவைக்க வாருங்கள் என கூறியிருக்கிறார். லட்சியம் என்ற சோப்பு இருக்கிறதல்லவா? நான் எவ்வளவு நல்ல வண்ணாராக இருக்கிறேன் என பாபா கூறுகிறார். உங்களுடைய உடை, உங்களுடைய ஆத்மா மற்றும் உடலை எவ்வளவு தூய்மையாக மாற்றுகிறேன். எனவே இவரை தாதாவை ஒருபோதும் நினைக்க கூடாது. இந்த காரியம் முழுவதும் சிவபாபாவினுடையதாம். அவரையே நினையுங்கள். இவரை விட இனிமையானவர் அவர் ஆவார். உங்களுக்கு இந்த கண்கள் மூலமாக பார்ப்பதற்கு இந்த பிரம்மாவின் ரதம் தெரிகிறது. ஆனால் நீங்கள் சிவபாபாவை நினையுங்கள் என ஆத்மாவிற்கு கூறுகிறார். சிவபாபா இவர் மூலமாக உங்களை கூழாங்கலிலிருந்து வைரம் போன்று மாற்றிக் கொண்டிருக்கிறார். நல்லது. மனிதர்கள் வந்து எதையுமே புரிஞ்சுக்கல. சத்தியுகத்தின் தேவி தேவதைகளை கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க இருந்தாங்கன்றதுடைய அடையாளம் மட்டும் கோயில்ல இருக்குது. எப்பவுமே நம்ம சிவபாபாவுடையவர்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சிவபாபாவுடையவர் அப்படின்னாலே நம்மளுடைய குணம் வந்து சாதாரணமாக இருக்காது. 2 நாள் முன்னாடி சொல்லியிருப்பார், சுத்தி வேசியாலயம், நடுவுல சிவாலயம், சிவனோட நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், சிவனுக்கு எதிர உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அது ரொம்ப பவர்ஃபுல்லான பிராக்டிஸ். சிவபாபா நம்மளை படிக்க வைக்கிறார் இந்த பிரம்மா மூலமாக. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பாடங்களை எல்லாம் எப்பவும் சிவபாபா தான் கொடுக்கிறாரு அப்படின்னு நினைத்தாதான் சிவபாபாவுடைய நினைவு இருக்கும். அப்படி சிவபாபாவுடைய நினைவிலே இருக்கும் பொழுது ஆனந்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்ன்றார் இல்லையா? அவரை நினைக்க நினைக்க ஆனந்தம் வரும். பாபா குழந்தையாகி எனக்கு ஆனந்தம் வரலன்னா பாபா நினைக்கலன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவரை மாதிரி இறை தந்தை யார் இருக்க முடியும்? ஆசிரியராக, டீச்சராக, சத்குருவாக, அப்பாவாக இருக்கிற சில அப்பாக்கள் வந்து டீச்சராகவும் இருப்பாங்க, குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அவரே குருவா இருக்க முடியாது. ஏன்னா அப்பாவை வந்து குருன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பிரம்மா பாபாவுடைய அப்பா கூட டீச்சரா இருந்தாராம், படிக்கவும் வச்சாராம். ஆனா அவர் எல்லைக்குட்பட்ட டீச்சர், எல்லைக்குட்பட்ட அப்பா. இவரு எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா, எல்லைக்கு அப்பாற்பட்ட டீச்சர், எல்லைக்கு அப்பாற்பட்ட சத்குரு. அப்படிப்பட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட இறைவனுடைய மாணவன் நான் அப்படின்னு நீங்க உணர்ந்தாலே ஆஹா சௌபாக்கியம்ன்றார். இல்ல, கடவுளுடைய குழந்தைன்றதோட மாணவன்றது இன்னும் பவர்ஃபுல்லாவே இருக்குது. ஏன்னா குழந்தைன்னும் போது அது ஒரு அலட்சியம் வரும் இல்லையா? மாணவன்னும் போது அது ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கும். இறை தந்தையே வந்து படிக்க வைக்கிறார். எவ்வளவு தெளிவான ஞானம் இது இல்லையா? இதுல எதுவுமே குழப்பம், இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. தெளிவாகவும் இருக்குது, இனிமையாகவும் இருக்குது. ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் அவ்வளவு இனிமையான பாபா. இனிமையான விஷயங்களை தான் சொல்றார் இல்லையா? உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுதான்னு எல்லாம் பதறாங்க.
அந்த நேரத்துல சொல்றாரு, சொர்க்கம் வரப்போகுது. அத நினைச்சிட்டு இருங்க. இதெல்லாம் நினைக்கவே தேவையில்ல. தானாவே இதுல இருந்து புத்தி விலகிடும். மர்ஜீவா வாழ்க்கை வாழுங்க. உங்க கண்ணுக்கே இது தெரியாம நான் அழைச்சிட்டு போறேன்றார். எவ்வளவு இனிமையான விஷயம். இனிமையான விஷயத்த தான் நினைவு செய்வோம் இல்லையா? ஸோ மணவாளனுக்கு மணப்பெண் மீது அன்பு ஏற்படுது. அவங்களுக்கு விகாரத்தின் அன்பு இருக்காது. ஆனா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி காதலன் காதலி கூட. அந்த மாதிரி ஆத்மா பரமாத்மாவுடைய தொடர்புன்ற. இங்கேயும் விகாரம் கிடையாது. என்ன அங்க உடலை பார்க்கறாங்க, இங்க நீங்க ஆத்மாவை பார்க்கறீங்க. ஆனா இவருதான் இப்ப மணவாளன் நிச்சயிக்கப்பட்ட ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, இவரோட தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்ற ஒரு அன்பு. ஆனா அது எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கைன்னு தெரியாது. ஆனா இவரு தான் என்னுடைய துக்கத்தை எல்லாம் துடைக்க வந்திருக்கிறாரு. சுகம் நிரம்பிய வாழ்க்கை 21 ஜென்மத்துக்கு கொடுக்கிறாருன்னா, அவரை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாமா? அதுதான் நினைவுன்றது இல்லையா? அவரை பற்றி என்ன நினைக்கிறது? எவ்வளவு ஞானத்தின் கடலாக, அன்பின் கடலாக இருக்கிறார். இந்த அழுக்கான உலகத்துல, அழுக்கான உடம்புல நம்மள எவ்வளவு உயர்ந்தவரா மாத்துறார். அதாவது டெல்லியிலன்னு நினைக்கிறேன். ஏதோ அந்த கார் போகும்போது ஒரு சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு. பில்டிங் கட்டுற ஏதோ ஒரு இடத்துக்குள்ள. அப்ப கால் பண்ணி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கூட அவங்க இறங்கல. இது ரொம்ப ஆழமா இருக்குதுன்ட்டு. அரசாங்க அந்த சம்பந்தப்பட்டவங்க கூட இறங்கல. அப்படியே விழுந்து இறந்துட்டான் அந்த பையன். உடம்ப மட்டும் தான் எடுத்தாங்க. அப்ப இந்த கலியுகன்றது அழுக்கான சேரு தான். இதுக்குள்ள இறங்குறார் இல்லையா? அழுக்கான உடம்புல வர்றாருன்னா சேத்துல இறங்குறாருன்னு தானே அர்த்தம். நம்மள எவ்வளவு உயர்வானவரா மாத்துற இந்த அழுக்கான சேத்துல இருந்து நம்மள வெளியில எடுக்கிறாரு. அதனாலதான் உடம்பு கிடையாது ஆத்மா நினைங்கன்றார். இப்ப இந்த உடம்ப ஒரு அழுக்கான சேரா நினைக்கலாம் இல்லையா? இறந்தா அப்படித்தானே இருக்குது. துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்குது. அதுல இருந்து வெளியில வாங்க. அதுவும் நேத்து சூப்பரா சொன்னாரு பாருங்க. ஆத்மா நீங்க என்னுடைய குழந்தை, ஆனா உடம்பு விகாரத்தினால உண்டாயிருக்குது. அதனால வெளியில வாங்கன்றார். அந்த உடம்புல இருந்து வெளியில வர்றதுக்கு எவ்வளவு காரணங்கள் பாபா கொடுக்கிறார். மனிதன்ல இருந்து தேவதை ஆகிறதுக்காக நம்ம எந்த சண்டையும் போடுறது கிடையாது. சண்டை போட்டு தேவதை ஆகல. ஒரு நொடியில வைகுண்டத்துக்கு போறாங்க. ஒரு நொடியில மனிதன்ல இருந்து தேவதையாக ஆகுறாங்க. அதுதான் நம்முடைய குறிக்கோள். ஒரு நொடி. எந்த நொடியில அந்த வைராக்கியம் வருதோ அந்த நொடி நம்ம தேவதை ஆயிட்டோம். அதுக்காக தான் இந்த படிப்பு. படிக்க படிக்க தான் அந்த வைராக்கியம் வரும். குருநானக் கூட அழுக்கான அசுத்தமான துணிகளை துவைக்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப லட்சியம்ன்ற சோப்பு இருக்குது நமக்கு இல்லையா? நாராயணன் ஆகணும் நாராயணன் ஆகணும்னு நினைக்கிறதே சோப்பு தான். ஆத்மாவை தூய்மையாக்கும். பாபா சொல்றாரு, நான் எவ்வளவு நல்ல வண்ணானாக இருக்கிறேன் இல்லையா? வண்ணான்னா துணி துவைக்கிறவங்க. உங்களுடைய உடை, அதாவது உங்களுடைய ஆத்மா மற்றும் உடலை எவ்வளவு தூய்மையா மாத்துறேன். அதனாலதான் பாபா சொல்றாரு, இந்த தாதாவை ஒருபோதும் நினைக்க கூடாது. அவரை நினைச்சா ஒன்னும் ஆத்மா தூய்மையாகாது. சிவ பாபாவை தான் நினைக்கணும். ஏன்னா இந்த காரியத்தை செய்யறது பிரம்மா பாபா இல்ல, சிவ பாபா. அதனால அவரையே நினைங்க. இவரை விட இனிமையானவர் அவருதான். அதனால உங்களுக்கு இந்த கண்கள் மூலமாக பார்க்கறதுக்கு வேணா இந்த பிரம்மாவுடைய உடல்ன்ற ரதம் தெரியலாம். ஆனா நீங்க சிவபாபாவை நினைங்க. இது சூப்பர்ல. இப்ப தேர் நிறைய ஊர்ல தேருன்ட்டு எடுத்துட்டு வருவாங்க. தேர் எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும். ஆனா மனிதனுடைய கவனம் அதுல இருக்கிற சாமி கிட்ட தானே போகுது. அது சின்னதா தானே இருக்கும். அந்த மாதிரி நீங்க சிவபாபாவை தான் நினைக்கணும் அப்படின்னு ஆத்மாவுக்கு சொல்றாரு. சிவபாபா இந்த பிரம்மா மூலமாக
உங்களை ஒண்ணுத்துக்கும் உதவாத கூழாங்கல்லுல இருந்து விலை மதிப்பில்லாத வைரமாக மாத்திட்டு இருக்கிறார். அதனால அவரை மட்டும் நினைவு செய்யுங்க, நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்றாங்க, பாபாவுடைய இதயம்ன்ற சிம்மாசனத்தை வெற்றி அடையணும். So, அதனால குடும்பத்துல இருந்துகிட்டே ட்ரஸ்டியா இருங்க. இல்ல, இது எஜமானனுடைய வீடு. அது கணவனோ மனைவியோ இல்ல, அவங்க எஜமானர்கள். நான் ஒரு வேலைக்காரன், அதான் ட்ரஸ்டின்றது. அப்ப அப்ப தானாவே நம்ம பணிவாவும் இருப்போம், அன்பாவும் இருப்போம். குழந்தை கிடையாது, அது எஜமானருடைய புள்ள. அதனால எல்லோரையும் அன்பா நடத்தணும், பற்றை வென்றவர் ஆகணும். இல்ல, எவ்வளவுதான் அன்பா வேலைக்காரர்கள் பார்த்தாலும் பற்று வராது குழந்தை மேல. இருந்துச்சுன்னா, ஐயோ நல்ல குழந்தைப்பா, நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்ப மோகத்தை வென்றவர் ஆகணும். யோக பலத்தினால ஆத்மாவை தூய்மையாக்கணும். அலட்சியம்ன்ற சோப்பும் கொடுத்திருக்கிறார். இந்த கண்ணுனால எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு தந்தைய மட்டும்தான் நினைக்கணும். So, இந்த கண்ணுனால எதை பார்த்துட்டு இருந்தாலும் புத்தி ஒரு பாபாவை தான் நினைக்கணும். இங்க மலர் மாலையெல்லாம் ஏத்துக்க கூடாது. நீங்களே மனமுள்ள மலராக மாறணும். அதுதான் லட்சியமா இருக்கணும். வரதானம். பலனுக்கான ஆசையை தியாகம் செய்து நன்றாக முயற்சி செய்விக்கக்கூடிய சிரேஷ்ட முயற்சியாளர் ஆகுக. யார் முயற்சிக்கான பலன் அடைவதற்கான ஆசையின்றி இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிரேஷ்ட முயற்சியாளர் என்று கூறப்படுகிறது. எங்கு ஆசை இருக்கிறதோ அங்கு தூய்மை அழிந்து விடுகிறது. மேலும் யோசிப்பவர்களாக ஆகிவிடுகின்றனர். யார் இங்கேயே பலன் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் தங்களது எதிர்கால வருமான சேமிப்பை குறைத்துக் கொள்கிறார்கள். ஆகையால் ஆசை, இச்சை என்ற வார்த்தைக்கு பதிலாக நல்லது, அச்சா என்ற வார்த்தை நினைவில் கொள்ளுங்கள். சிரேஷ்ட முயற்சியாளர்கள் சதா கரையற்றவர்களாக ஆவதற்கான முயற்சி செய்வர். எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வி அடைய மாட்டார்கள். சோ நாம செய்யற முயற்சிக்கு பலன் இருக்கும் இல்லையா, அதன் மீது கூட ஆசை இருக்கக்கூடாது. இப்போ பலன்றது சொர்க்கத்துல கிடைக்கிறது, இங்க சந்தோஷம் கிடைக்கும், அது ஓகே. பட் நம்மள மத்தவங்க புகழ மாட்டுறாங்களே, இவ்வளவு நல்லா சேவை பண்ணியிருக்கிறோமே, அந்த ஆசையை தியாகம் பண்ணணும். அந்த மாதிரி முயற்சி செய்யறவங்க தான் சிரேஷ்ட முயற்சியாளர். ஸோ முயற்சிக்கான பலன் இல்லாம யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் சிரேஷ்ட முயற்சியாளர். எங்க ஆசை இருக்குதோ அங்க அழுக்கு வந்துடுதுன்றார், தூய்மை அழிஞ்சிடுதுன்றார் இல்லையா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ஆசை தான் இருக்குது. அப்ப இன்னைக்கு லஞ்சம் வாங்குறது எல்லாத்துக்குமே காரணம் அதுதான் இல்லையா. அந்த இந்தியன் படத்துல டயலாக் வர மாதிரி, லஞ்சம் வாங்குறது வெளிநாட்டுலயும் இருக்குது, ஆனா அங்க சட்டத்தை மீறதுக்கு தான். இங்க மட்டும்தான் சட்டத்துப்படி காரியம் செய்யறதுக்கே லஞ்சம் கேட்குறீங்க அப்படின்னு. அது கரெக்டு தான் அது. அப்ப அது ஒரு ஆசை வந்துடுது. அப்ப அது அங்க தூய்மை கிடையாது. அப்ப அவங்க இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட அங்க சாப்பாடு வைக்கிற வெயிட்டர், அவர் பேர் என்ன, சர்வரு, டிப்ஸ் எவ்வளவு வைப்பாங்கன்ற கவனத்திலேயே இருக்கிறார். அப்ப டிப்ஸ் வைக்காம வந்தா கண்டிப்பா அவருடைய சாபம் வருது. அப்ப எப்படி அவர் செஞ்ச சேவை ஒரு தூய்மையானதுன்னு சொல்ல முடியும் இல்லையா. அங்க தூய்மை அழிஞ்சிடுதுன்றார் ஆசை வந்தாலே. அப்ப யோசிக்கிறவங்களா ஆயிடுறாங்க, நமக்கு என்ன லாபம் வரும். அப்படி யாரு இங்க பலனை அடையணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க தங்களுடைய எதிர்கால வருமான சேமிப்பை குறைச்சிக்கிறாங்க. இது ரொம்ப சூப்பரான பாயிண்ட். எல்லாமே இங்க கிடைத்தால் அங்க குறைஞ்சிடும்ன்றாரு. இங்க விதவிதமா சாப்பிடணும், விதவிதமா ட்ரெஸ் போடணும், அங்க போயிடும்ன்றாரு. இங்க நம்மள எல்லாம் மகிமை பாடணும்னு நினைச்சா அங்க வருமானத்துல குறைஞ்சிடும்ன்றாரு.
அதான் பாபா சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்களோ அது எனக்கு தெரியும். மத்தவங்களுக்கு தெரியலையேன்னு ஏங்க நீங்க கவலைப்படுறீங்க? மத்தவங்க போகணும்னு ஏன் கவலைப்படுறீங்க? அவங்கள உங்களுக்கு வருமானம் கொடுக்க போறாங்க எதிர்காலத்துல. ஸோ அதனால ஆசை ஆசைன்னா ஹிந்தியில இச்சா அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா அச்சா அச்சானா நல்லது. அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கோங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லையா? ஆசைன்னு வர்றதுக்கு பதில் நல்லதானே இருக்குது அப்படின்னு நினைங்க. ஏன்னா உயர்ந்த முயற்சியாளர்கள் ஒரு சின்ன கரை கூட இல்லாதவராக ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இந்த முயற்சியில ஒருபோதும் அவங்க தோல்வி அடைய மாட்டாங்க. சூப்பர். ஸ்லோகன் சிஸ்டர். சாதனங்களை தாமரை மலராகி பயன்படுத்துங்கள். ஏனெனில் இது உங்களது கர்மயோகத்திற்கான பலனாகும். சூப்பர். ஸோ சாதனங்களை பயன்படுத்த சொல்றாரு. ஏன்னா நம்ம கர்மயோகத்தின் பலன்தான் சாதனங்கள். வந்துகிட்டே இருக்குதுல, நிறைய ஏஐ வருது, எல்லாமே வருது, நமக்காக தான் வருது. பயன்படுத்துங்க. ஆனா எப்படி பயன்படுத்தணும்? தாமரை மலர் மாதிரி விலகி இருந்து பயன்படுத்துங்க. இல்லைன்னா உங்களை பிடிச்சி இழுத்துடும். தாராளமா பயன்படுத்துங்க. ஆனா அதுல மாட்டிக்க கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு சின்ன வயசுலயே தோணும், துக்கமே இல்லாம வெறும் சந்தோஷம் மட்டும் எப்படி அனுபவிக்கிறது? ஏன்னா எது பண்ணாலும் துக்கமும் கலந்து வந்துருது இல்லையா? அப்ப என்னன்னா விலகி இருந்து பயன்படுத்துறது. விலகி இருந்தா சந்தோஷம் மட்டும் வரும். அதனாலதான் சொர்க்கத்துல இருந்து சந்தோஷம் இருக்குது. ஸோ அதனால தாமரை மலர் மாதிரி விலகி இருந்து பயன்படுத்துங்க. அவிக்தேஷர் அப்படிங்க சிஸ்டர். சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகும். சர்வஸ்வ தியாகி குழந்தைகளிடம் முக்கியமாக சரள குணம் மற்றும் பொறுமை குணம் அவசியம் இருக்கும். இப்படிப்பட்ட குழந்தைகள் சுயம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றும் அனைவரையும் ஈர்த்து விடுவார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பானவர்களாக ஆகிவிடுவார்கள். ஒருவேளை சரண குணம் இல்லையெனில் அன்பானவர்களாகவும் இருக்க முடியாது. சாகாரத்திலும் பார்த்திருப்பீர்களே, எந்த அளவிற்கு ஞானம் நிறைந்தவராக இருந்தாரோ அந்த அளவிற்கு சரள சுபாவம் வயோதிகராக, குழந்தைகளிடம் குழந்தையாக. அவிக்தேஷரால பாபா எப்பவும் குஷியா இருக்குன்னா சரளமா வச்சுக்கோங்க. ஒரு சிடு தன்மை இல்லாமல் இருங்க. சகிப்புத்தன்மையும் இருக்கணும். அதான் சர்வஸ்வ தியாகி அப்படின்னா அனைத்தையும் தியாகம் செய்யற குழந்தைங்க. அவங்க கிட்ட கண்டிப்பா சரளகுத்தன்மை இருக்கும், பொறுமை குணமும் இருக்கும். எல்லாத்தையுமே தியாகம் பண்றாங்க. பேரு, புகழ், மரியாதை, மானம், அவமானம் எல்லாத்தையும் தியாகம் செய்யறவங்க ஏதா இருந்தாலும் பொறுத்துக்குவாங்க. இல்ல எதுவுமே இது இல்லைன்னும் போதுதான் அது வரும். இந்த மாதிரி குழந்தைங்க தான் தானும் மகிழ்ச்சியா இருப்பாங்க, மற்றவர்களையும் தன் பக்கம் ஈர்ப்பாங்க. அந்த மகிழ்ச்சி வந்து மற்றவர்களை வந்து ஈர்க்கும். அவங்கள பார்த்தாலே மற்றவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அது எப்ப சாத்தியம்? எதுவுமே எனது கிடையாது, சர்வஸ்வ தியாகி, அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள். அவங்க ஒருவருக்கொருவர் அன்பானவர்களாக ஆகிடுவாங்க தானாவே. ஒருவேளை இந்த சரள குணம் இல்லைன்னா அவங்களால அன்பானவராக இருக்க முடியாது. பிரம்மா பாபா சாக்காரத்துல இருக்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு ஞானம் நிரம்பியவரா இருந்தாரோ அதே அளவுக்கு சரள சுபாவமும் இருந்ததும். வயோதிகர் கிட்ட பேசும்போது வயோதிகரா பேசினாராம், குழந்தைங்க கிட்ட பேசும்போது குழந்தையாகி பேசுவாராம். ஸோ அப்ப அந்த சரளத்தன்மை, எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இது ஒரு பிரம்மா பாபா உடம்புல சிவபாபா வரும்போது பிரம்மா பாபாவுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு. இப்ப புரிய வைக்கிறதுக்காக ஒரு சிஸ்டர் உடம்புல சிவபாபா வந்தார். புஷ்பான்ட்டு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அகங்காரம் வந்துடுச்சு. நான் சொல்லிதானே இவங்களுக்கே தெரியுது அப்படின்ட்டு கட்சியில விட்டுட்டே போயிடுச்சு. ஏதோ அவங்க வீட்டுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு போனாங்க. போய் திரும்பி வரல. அதே உடம்பு சரியில்லாம இவங்களுக்கும் ஆகி அப்படி சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்ப பாருங்க எவ்வளோ எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்குது. அதான் சரள குணம். இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்லைட்டாவாச்சும் இருக்குதா, நம்ம வார்த்தையில எண்ணத்துல இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செம பவர்ஃபுல்லான அவிக்த இஷாரா.
ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷா இருங்க, குஷா இருங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.